கிரானோ நியூட்ரிஷனுக்கு இன்னொரு பேர் தான் மார்னிங் நியூட்ரிஷன். கிரானோ நியூட்ரிஷன் புதுசா வார்த்தைலாம் இல்ல. கிரானோ நியூட்ரிஷனோட இன்னொரு பேர் தான் என்ன? மார்னிங் நியூட்ரிஷன். வெறும் ஃபுட் இன்டேக் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நியூட்ரலைட்டோட 4 பில்லர்ஸ் சொல்லியிருக்கோம். 4 பில்லர்ஸ் என்னங்க சொல்லியிருக்கோம்? எக்ஸசைஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அடிக்வேட் ரெஸ்ட், ஆப்டிமல் நியூட்ரிஷன். அப்ப நியூட்ரிஷன் மட்டும் பார்த்தா போதுமா? கண்டிப்பா இல்ல. ஹேபிட்ஸ் முக்கியம். அந்த குரோனோ பயாலஜில எக்ஸசைஸ்ல ஆரம்பிச்சு ஃபுட் ஹேபிட், லேட் நைட் ஸ்நாக்கிங், ஸ்கிரீன் டைம், அது மட்டும் இல்ல ஹைட்ரேஷன், ஃபுட் லேபிள்ல பாக்குறது, கஃபைன் இன்டேக், இப்படி பல லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ நம்ம எப்படி ஹெல்த்தியா மாத்திக்கிறது. அதுக்கான நேரம் இருக்கு. அந்த நேரத்துக்கு அந்தந்த வேலையை கரெக்டா பண்ணணும். உடற்பயிற்சி காலையில பண்ணா ரொம்ப நல்லது. கஃபைன் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். இல்லனா அட்லீஸ்ட் மார்னிங் அந்த ஈவினிங் எடுக்காம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. தண்ணி குடிக்கணும், ஃபுட் லேபிள்ல படிக்கணும், இல்லையா நம்ம ஸ்கிரீன் டைமை குறைச்சுக்கணும், லேட் நைட்ல ஸ்நாக்கிங் எடுக்க கூடாது. இந்த மாதிரியான நிறைய தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எல்லாமே மார்னிங் நியூட்ரிஷனுக்குள்ள வர்றதுதான். இந்த மார்னிங் நியூட்ரிஷன் என்பது கிரானோ பயாலஜிக்குள்ள வர்றது. இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சோ இத்தனை நாள் நம்ம மார்னிங் நியூட்ரிஷன் என்ன, ஏன் மார்னிங் நியூட்ரிஷன், அதாவது கிரானோ நியூட்ரிஷன், அதுதான் இன்னொரு பேர். சோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இப்பதான் அந்த மார்னிங் நியூட்ரிஷன்ல என்னென்ன சத்துக்களை சாப்பிடுறதுன்றத நம்ம விலாவரியா பார்க்க போறோம். சோ அதை பத்தி உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண நான் உங்கள் ட்ரெயினர் ஸ்ரீநாத், நம்ம தமிழ்நாட்டுடைய ஸ்டேட் ட்ரெயினரா இருக்கிறேன். நான் இன்னைக்கு உங்க கூட ஜாயின் பண்ணிருக்கேன். சோ நம்மளுடைய இந்த டே 4 செஷன் நீங்க பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன் பேஸ்டா போக போகுது. ஏன்னா மார்னிங் நியூட்ரிஷன்ல முக்கியமே என்ன? அந்த நியூட்ரிஷன் தானேங்க. ஏன் நாம மேக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய புரோட்டீன், கார்ப்ஸ் அண்ட் குட் ஃபேட் மற்றும் மைக்ரோ நியூட்ரியன் சொல்லக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதெல்லாம் ஏன் எடுக்கணும்? காலையில் எடுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? இதை பத்திலாம் நீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் அலாங் வித் தட் நம்மளுடைய பேஸ்கெட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா எக்ஸிட்டா இருப்பீங்க நம்புறேன். உங்களுடைய கேள்விகளுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கோம். இஃப் அட் ஆல் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு டே 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், நியூட்ரியன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ இன்னைக்கு செஷனை நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி இந்த செஷனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் என்னெல்லாம் பார்க்க போறோம்ன்றதை நமக்கு தெரியப்படுத்துறதுக்கு we have our Lakshmi ma'am here. Ma'am, good evening. Welcome. The stage is over to you, ma'am. Wait a minute, ma'am. நான் போஸ்ட் கொடுத்துறேன். Yes, ma'am. Thank you so much. Good evening everyone. Warm welcome. திருப்பியும் 4வது நாள்ல நம்ம ரொம்ப அற்புதமா ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப பிரமாதமா போயிட்டு இருக்கு இந்த மார்னிங் நியூட்ரிஷன் இந்த கேம்ப். ஆக்சுவலா தமிழ்ல நிறைய பேர் ரொம்ப அழகா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது ரொம்ப முக்கியம். இதுக்காக உங்க டைமிங்க நீங்க நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க நிறைய உங்களுடைய வேலைகளை கொஞ்சம் மீட்டிங்ஸ மாத்தி வச்சுட்டு இருக்கீங்க, எங்களுக்கு தெரியும். பட் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறத நிச்சயமா நம்புறோம். ஏன்னா இந்த ஒரு செஷன் உங்களுக்கு நிறைய வகையில சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில இருக்கும். சோ அந்த ஒரு விஷயத்துல பார்க்கும்போது இன்னிலேந்து அடுத்த ஒரு 2 நாளைக்கு நீங்க நியூட்ரியன்ஸ் பத்தி, அந்த கான்செப்ட் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் பேஸ்கெட்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. சோ ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிட்ட அந்த சயின்ஸ், எதுக்கு பின்னாடி இந்த மார்னிங் நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்ற சயின்ஸை நீங்க புரிஞ்சாச்சு, அது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற பட்சத்துல இது உங்களுக்கு ஆடட் டு தட் உங்களுக்கு ஏன்றது புரியும். அண்ட் பெரிய பாராட்டு உங்களுக்கே நீங்க கொடுத்துப்பீங்க, இவ்வளவு நாள் நல்லது பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இதுக்கு மேலேயும் டெஃபினட்டா நீங்க அதை தொடர்ந்து சரியான வகையில பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். சோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தகவல் 2 முக்கியமான நியூட்ரியன்ஸ் பத்தி. மேக்ரோல நமக்கு நியூட்ரியன்ஸ் இருக்கு. அதுல 2 முக்கியமான நியூட்ரியன்ஸ் இருக்கு. அப்கோர்ஸ் 3. அதுல மேஜரா இன்னைக்கு பார்க்க போறது புரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட். இது 2 பத்தி நம்ம இன்னைக்கு தகவல் தெரிஞ்சுக்க போறோம். அகைன் புரோட்டீன் ஒண்ணு எனக்கு எல்லாம் தான் தெரியுமே அப்படின்னு நீங்க நினைச்சு ஆஃப் பண்ணிட போறீங்க. இன்னைக்கு நீங்க புரோட்டீன் பாக்குறது எந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா, maximizing the impact of protein as per your body clock. ஓகே, அந்த டாபிக்லயே கொஞ்சம் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஆஸ் பர் சிர்காடியன் ரிதம், ஆஸ் பர் குரோனோ பயாலஜி அல்லது குரோனோ நியூட்ரிஷன், இந்த புரோட்டீனை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி நம்ம அது கொடுக்கணும் பாடிக்கு அப்படின்ற தகவல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும்.
சோ செஷனுக்குள்ள போலாமா? எல்லாரும் வந்தாச்சா? ஒரு குவிக் ரிமைண்டர் யாருக்காவது போடணும் உங்க டீம்லன்னா போட்டு செஷன் ஆரம்பிச்சாச்சு அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. so that we can get into the session. Fine? Yeah. Okay. So just to recap, ஏன்னா புரோட்டீன் பத்தி சொல்லும் போதெல்லாம் இந்த ஒரு தகவல் வந்து நமக்கு இருக்கிற பொறுப்பை கொஞ்சம் பெருசா காமிக்குது. நமக்கு எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு தெரியுது, எவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னும் தெரியுது. 10 இந்தியன்ஸ்ல 8 பேர் புரோட்டீன்ல டெஃபிஷியண்டா இருக்காங்க. ஓகே, நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் என்னன்னா, அந்த 8 பேர்ல நம்ம இல்ல, நம்ம அந்த 2 பேர் கேட்டகரியில இருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் நல்லதுதான். ஆனா நம்ம கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் புரோட்டீன் டெஃபிஷியன்சி அண்ட் த நீட் டு அட்ரஸ் த ப்ராப்ளம் அப்படின்ற ஒரு தகவல் படி 9 out of 10 Indians are unaware of daily requirement of protein. இத நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன், நானுமே இது செய்வேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா யாரையாவது பார்த்து அவங்க ஹெல்த் பத்தி நான் பேசணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா, நான் ஃபர்ஸ்ட் அவங்கள கேட்கிற கேள்வியே வந்து, உங்க பாடிக்கு என்னென்ன நியூட்ரியன்ஸ் வேணும்னு தெரியுமா அப்படின்னு. நிறைய பேர் சொல்லிடுவாங்க, அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. புரோட்டீன் வேணும், கார்போஹைட்ரேட்ஸ் வேணும். நம்ம சொல்ற மாதிரி மேக்ரோ மைக்ரோன்லாம் சொல்ல தெரியுமான்னு தெரியாது. பட் டெஃபினட்டா புரோட்டீன்ற வார்த்தையை அங்க நம்ம நிச்சயமா கேட்கலாம். ஆனா அவங்க கிட்ட அடுத்த கொஸ்டினா நீங்க சரி ரொம்ப அழகா சொன்னீங்க, எவ்வளவு புரோட்டீன் வேணும் தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க கொஞ்சம் அது என்ன சாப்பிடணும், பருப்பு சாப்பிடணும், சோயா சாப்பிடணும், அது சாப்பிடணும், அந்த அளவுக்கு தான் தகவல் வருமே தவிர நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு யூனோ ஸ்ட்ராங்கா, இப்ப நம்ம கிட்ட கேட்டா சயின்டிபிக்கா எப்படி சொல்லுவோம், 1 கிராம் எடைக்கு ஒரு கிலோ எடைக்கு 1 கிராம் அளவுக்கு புரதம் வேணும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சயின்ஸ் அவங்களால சொல்ல தெரியாது. சோ இதுவே தெரியலன்னும் போது அவங்க அவ்வளவு எடுப்பாங்க நம்ம நம்ப முடியாது. அவங்களே எடுக்கலன்னும் போது அவங்கள அடுத்தவங்களுக்கு அதை அட்வொகேட் பண்ணுவாங்க நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தினால்தான் புரோட்டீன் டெஃபிஷியன்சி இந்தியால வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அந்த அன்அவேர்னஸ் ஆஃப் புரோட்டீன் வந்து ரொம்ப பெருசா இருந்துட்டே இருக்கு. ஒரு சர்வே ஒண்ணு, ரொம்ப அழகான ஒரு சர்வே. இந்த சர்வேல இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா பண்ண ஒரு சர்வே. இதுல ரொம்ப ரீசெண்டா நடந்ததுதான், 2017 தான் நடந்தது இது. ஓகே, அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் புரோட்டீன் மித்ஸ் அண்ட் கேப்ஸ் அமங் இந்தியன் அப்படின்ற மாதிரி இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலோட அவங்களுடைய உந்துதல் பேர்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ரொம்ப அழகான ஒரு சர்வே பண்ணாங்க. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தது அப்படின்னா, இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலயும் அந்த சர்வே நடந்தது. ஓகே, அதுல ஒரு ஹைலைட்டா வந்த விஷயம் என்னன்னா, 73% ஆஃப் அர்பன் ரிச் இந்தியா இஸ் புரோட்டீன் டெஃபிஷியன்ட். ஓகே, அர்பன் ரிச்சா இருக்கிறவங்க, அதாவது சிட்டில வாழக்கூடியவங்க, பணத்துக்கு பிரச்சனை இல்லாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களே புரோட்டீன் டெஃபிஷியன்டா 73% பேர் இருக்காங்க அப்படின்றதான் ஹைலைட்டாவே வந்தது. சரி, இன்னும் கொஞ்சம் டீடைல்டா உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து கிட்டத்தட்ட 6 சிட்டிஸ்ல இந்த சர்வே நடந்தது. அதுல வந்து லக்னோ being the most deficient and Kolkata the least deficient. We can understand. இன்னைக்கு கொல்கட்டால போய் பாத்தீங்கன்னா வந்து ஃபிஷ் ஈட்டர்ஸ் ரொம்ப அதிகம், அண்ட் ஃபிஷ்ல நிறைய புரோட்டீன் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ அது கரெக்டா தான் வந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு ஆத்தென்டிகேஷன். ஓகே, சோ பை டெமோகிராஃபி பார்த்தோம்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி 70% ஆஃப் தி பேரண்ட்ஸ் கிட்ட இருக்கு. அண்ட் பை ஜியோகிராஃபி அப்படின்னு பார்த்தோம்னா, யூனோ 4 ரீஜன்ல வந்து இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சி பத்தி பார்க்கும்போது, அதுல வந்து நார்த் தான் ரொம்ப லீஸ்ட் அவேர்னஸ் இருக்கு அப்படின்னாங்க. அண்ட் அது இங்க கொடுக்கல, பட் அது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உண்மையிலேயே ஆச்சரியப்படுவீங்க. It had only 2% of the awareness, northern side of India. Southல it was still better, which is 22%. But அவ்வளோ ரொம்ப பெரிய அவேர்னஸ் இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல. சரி, இந்த 6 சிட்டிஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்னோல கொஞ்சம் பெட்டரா இருந்தது. இந்தியாவுடைய ஹை புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும் அப்படின்னு பார்த்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, சிங்கிள் சீம் டு ஹேவ் பெட்டர் புரோட்டீன் இன்டேக் தேன் ஃபேமிலிஸ். இது ஒரு நல்ல தகவல் வெளில வந்தது. அதாவது தனிப்பட்ட முறையில இருக்கும் பொழுது அவங்க வந்து புரோட்டீன் இன்டேக் பெட்டரா இருக்கு, ஏன்னா அங்க ஷேரிங் கிடையாது.
எது சமைக்கிறாங்களோ அது அவங்களே சாப்பிடும்போது ஓரளவுக்கு அது பெட்டர் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. Approximately 62% of the pregnant women and lactating mothers face protein deficiency, which is very high. அந்த ஸ்டேஜ்ல புரோட்டீன் டெஃபிஷியன்சி வந்ததுன்னா அமியோட்டிக் ஃப்ளூயிட்ல இருந்து வேற யூனோ இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகும். அதனால்தான் புரோட்டீனை பொறுத்த வரைக்கும் வந்து ரைட் ஃப்ரம் டே ஒன் டாக்டர்ஸ் எல்லா டாக்டர்ஸும் எல்லா கைனகாலஜிஸ்டும் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த புரோட்டீனை வேண்டானே யாரும் சொல்ல மாட்டாங்க. அண்ட் அது எல்லா டாக்டர்ஸும் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு சப்ளிமெண்ட் வேணுமா வேண்டாமா அப்படின்றது அவங்கவுங்க உடல்நிலையை பொறுத்து அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா யாரும் வேண்டாம்னு சொல்ல முடியாது. Only 52% of the mothers of 8 to 15-year-old associate protein with health. Okay, so 52% of mothers தான் வந்து அதாவது 8 to 15 years old children இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் மதர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த புரோட்டீனை வந்து ஹெல்த்தோட அசோசியேட் பண்றாங்க. அதை தாண்டி ரொம்ப குட்டி குழந்தையா இருக்கக்கூடிய மதர்ஸ் ஆகட்டும், இல்ல ரொம்ப பெரிய பசங்க வளர்ந்த பசங்க இருக்கக்கூடிய மதர்ஸ் ஆகட்டும், புரோட்டீனை வந்து ஒரு ஹெல்த் அசோசியேட்டா அவங்க நியூட்ரியன்ட்டாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது அந்த தகவல் வெளில வந்தது. அண்ட் ஒர்க்கிங் விமன் அண்ட் ஹவுஸ் வைஃப்ஸ் புரோட்டீன் டெஃபிஷியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 70 to 80%, my dear friends. 70 to 80%. ஏன்னா மேக்சிமம் அவங்க ஃபுட்ல அவங்க பெருசா கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. இங்க சிட்டிஸ்லன்னு பார்க்கும்போது அப்கோர்ஸ் லக்னோ வித் 90%, அஹமதாபாத் வித் 84%, Mumbai with 70%, Vijayawada with 72%, and Chennai with 84% deficiency. இதுதான் டெஃபிஷியன்சி லெவல். ஓகே, சோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு நமக்கே தெரியும். ரொம்ப மும்பை அளவுக்கு 70% அப்படின்னும் பெட்டர் பரவாயில்ல அப்படின்னும் சொல்ல தெரியல. லக்னோ அளவுக்கு 90% ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்ல தெரியல. இப்ப நான் சொன்ன உங்களுக்கு கான்செப்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூனோ லக்னோ நார்த்ல இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்க பாருங்க 90% டெஃபிஷியன்சி. ஏன்னா அவேர்னஸ் இல்ல அப்படின்றது தெரிய வருது. மென் வித் ஃபேமிலிஸ் மோஸ்ட் புரோட்டீன் டெஃபிஷியன்ட் அண்ட் மென் வித் ஃபேமிலிஸ் யூனோ மோஸ்ட் புரோட்டீன் டெஃபிஷியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் தி மென் ஆர் வித் புரோட்டீன் டெஃபிஷியன்ட். மதர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 72%, சிங்கிள் விமன்னா 53%, சிங்கிள் மென் 43%, அண்ட் சில்ட்ரன் 10 to 15 இயர்ஸ்ல இருக்கவங்க 44%. இன்னும் டீடைல்டா உள்ள போனோம் அப்படின்னா we can still understand குழந்தை லெவல்ல இருந்து இன்ஃபென்ட் அப்படின்னு இல்லையா, அந்த லெவல்ல இருந்து டாட்லர்ஸ் வரைக்கும் பார்த்தாலுமே நிறைய புரோட்டீன் டெஃபிஷியன்சி இந்தியால இருக்கிறது பார்க்கலாம். ஓகே, சோ நமக்கு பொறுப்பு அதிகமா இருக்கு. அண்ட் நம்ம போய் சொல்றதுக்கான மக்களும் நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இத பத்தி பேசுறதுக்கு. ஆர் வி ரெடி டு டூ தட்? இது ஒண்ணுதான் இன்னைக்கு வந்து எனக்கு வந்து பிசினஸ் டெவலப் பண்ணும் அப்படின்னு ஆசை இருக்கு அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா, உங்க முன்னாடி இருக்கிற பொட்டன்ஷியல் ஆம்வேவே ஒரு தோராயமா ஒரு கணக்கு போட்டு சொன்ன பொட்டன்ஷியல் என்னன்னா, ஒவ்வொரு நபருக்கும் ஒரு 10,000 பேரை ரீச் பண்ண அளவுக்கு இன்னைக்கு இந்தியால பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்றதுதான் ஆம்வேவே சொல்லுது. சோ அத நம்ம ரீச் அவுட் பண்ண தயாரா இருக்குமா? அண்ட் நம்மள தேடி வரணும்னா ஒன்னா நம்ம வந்து சோசியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி புல் மார்க்கெட்டிங்க்கு ரெடி ஆகணும். இல்ல கொஞ்சம் அதுக்கு இன்னும் நான் என்ன எக்யூப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கொஞ்சம் தேடி போகணும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நடந்தா மட்டும்தான் இந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ண முடியும். அந்த கேப்பை ஃபில் பண்ணா மட்டும்தான் பிசினஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றத நம்ம டீமுக்குள்ள நமக்குள்ள பெருசா நடக்கும். ஓகே, பட் அதுக்கு ஸ்கோப் நிறையவே இருக்கு. ஃபைன், இந்த நியூட்ரியன் நமக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னு கொஞ்சம் சயின்டிபிக்கா பார்க்கலாம். we are made of protein, we all know that. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களும் புரோட்டீன் தான். அண்ட் புரோட்டீன் இல்லாம there is no you. நம்ம வளர்றது அப்படிங்கிறது டிஎன்ஏல இருந்தே புரோட்டீன் வருதுங்க. டிஎன்ஏல இருந்தே வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த ஃபீட்டஸ் அந்த ஸ்டேஜ்ல புரோட்டீன் நிறைய இருக்கு. அப்புறம் அது குழந்தையா மாறும்போது அந்த ஸ்டேஜ்ல எம்ப்ரியோல இருந்து டிஎன்ஏ, எம்ப்ரியோ, ஃபீட்டஸ், அதுக்கப்புறம் அது ஒரு குழந்தையா உருவெடுத்து ஒரு இன்ஃபென்ட்டா உருவெடுத்து கையில வர வரைக்கும் புரோட்டீன் கட்டாயம் தேவை. அதுக்கப்புறமும் புரோட்டீன் தேவை. இட் இஸ் தி பில்டிங் பிளாக் ஆஃப் அவர் பாடி. ஃபைன், நமக்கு எல்லாருக்குமே அமினோ ஆசிட்ஸ் பத்தி தெரியும். அண்ட் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் பெப்டைட்ஸ், புரோட்டீன். அமினோ ஆசிடா
தனித்தனியா இருக்கும். அண்ட் பெப்டைடு அப்படின்னு அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிக்கும் இல்லையா? இதுதான் அனபாலிக் மேக்கிங் ஆஃப் புரோட்டீன் வளரும். அண்ட் தென் அதெல்லாம் சேர்ந்து ஒரு புரதமா நம்ம பாடிக்கு தேவையான மாதிரி மாறும். அமினோ ஆசிட்ஸா இருக்கும்போது தனித்தனியா இருக்கு. இது வந்து நம்ம ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகுது. எந்தெந்த அமினோ ஆசிட்ஸ் தேவையோ நம்ம பாடி அந்த சிக்னல் கொடுத்து எனக்கு இந்தந்த அமினோ ஆசிட்ஸ் வேணும், அது சேர்ந்து எனக்கு ஒரு புரோட்டீன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் சேர்ந்து ஒரு புரதமா கம்ப்ளீட் ஆகுது. இதுதான் அனபாலிக் எஃபெக்ட் ஆஃப் புரோட்டீன் அப்படின்றத நம்ம சொல்றோம். வளருது, அது வந்து வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. சரி, புரோட்டீனோட மெட்டபாலிசம் எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது டயட்ரி புரோட்டீனா உள்ள போகுது. ஒரு பருப்பு சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க, அது டயட்ரி புரோட்டீனா உள்ள போகுது. அண்ட் புரோட்டீனா தான் உள்ள போகுது, அமினோ ஆசிட்ஸா உள்ள போகல. ஓகே, ஸ்டமக்ல போய் டீநேச்சர் ஆரம்பிக்குது. அண்ட் டீநேச்சர் ஆரம்பிச்சு அது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிடாவோ பெப்சினாவோ மாறுது. ஓகே, இன்ஃபேக்ட் நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிடா மாறுறது கூட நம்ம ஆசிட்னு சொல்றோமே தவிர அது கூட வந்து புரோட்டீனோட என்சைமோட சப்போர்ட் இல்லாம நடக்கல. ஓகே, சோ டைஜஷனுக்கே புரோட்டீன் வேணும் அப்படின்னு நம்ம சொல்றது அதனால்தான் அது டீநேச்சர் ஆகுது. அண்ட் தென் புரோட்டீஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம் எடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன்குள்ள போகுது. ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போகும்போது ஸ்மால் பெப்டைட்ஸா அங்கதான் அமினோ ஆசிட்ஸா அது பிரியுது. ஓகே, அமினோ ஆசிட்ஸா அங்க பிரியுது. அமினோ ஆசிட்ஸா பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது நம்மளுடைய அப்சார்ப்ஷன் பிளட் ஸ்ட்ரீம்ல டக்குன்னு அப்சார்ப் பண்ணிட்டு செல்களுக்கு எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா தேவையானது. சோ அது அமினோ ஆசிடா பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போயிட்டு ஆக்டிவா டிரான்ஸ்போர்ட் ஆயிட்டு எந்தெந்த உறுப்புகளுக்கு புரதம் வேணுமோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் அது டிரான்ஸ்போர்ட் செய்யப்படுது. சோ இப்படிதான் புரோட்டீன் வந்து மெட்டபோலைஸ் ஆகுது. ஸோ சாப்பிடும்போது நம்ம புரோட்டீன் ஃபார்ம்ல தான் சாப்பிடுறோம். பட் அதுக்கப்புறம் போயிட்டு அது டீநேச்சர் ஆகி அது வந்து அமினோ ஆசிட்ஸா ஃபார்ம் ஆகுது. அந்த அமினோ ஆசிட்ஸ் திருப்பியும் அனபாலிக் எஃபெக்ட்ல என்ன ஆகுதுன்னா, அந்த ஒவ்வொரு அமினோ ஆசிடும் நான் ஏற்கனவே காமிச்ச மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளுக்கு, இப்ப கண் வந்து பாக்குறதுக்கு எனக்கு வந்து ஒரு வகையான புரதம் வேணும் அப்படின்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகி கண்ணுக்கு போகும். காது ஒரு பக்கம் எனக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் புரதம் வேணும், இந்த மாதிரி எனக்கு இந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் கம்பைன் ஆகணும்னா அதுக்கு தனியா. மூளை வந்து என்னோட செயல்பாடுகளுக்கு கொஞ்சம் புரோட்டீன் எல்லாமே எதுவுமே இல்லை, எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னா அந்த அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் ஒரு செயினா ஃபார்ம் ஆகி அங்க போய் சேரும். சோ இப்படிதான் புரோட்டீன் வந்து வளருது. சோ புரோட்டீன் அப்படின்னாலே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அதுல வந்து அமினோ ஆசிட்ஸ், அந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து நமக்கு 2 வகையா பிரிக்கப்படுது, எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். சோ இது வந்து நம்ம பாடியில சிந்தசைஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் தான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்றோம். இது வேற வழியே இல்ல, டயட்ரி சோர்ஸ்ல தான் நம்ம எடுத்தாகணும், அதாவது பாடிக்கு வெளியில இருந்து தான் கொடுத்தாகணும். பாடி கிட்ட தானா தயார் பண்ணிக்கோ, நான் இல்லைன்னா கூட, நான் குடுக்கலன்னா கூட நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. சோ நம்ம கொடுத்தா மட்டும்தான் உண்டு இந்த 9 அமினோ அமிலங்கள். நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படி கிடையாது, நம்ம குடுக்கலன்னா கூட பாடி வந்து தானா சிந்தசைஸ் பண்ணிட்டு அதை வந்து நம்ம பாடிக்கு வேண்டியதை கொடுக்கும். சில சமயம் நம்ம இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ல எதையாவது நம்ம வந்து கொடுக்க முடியாம போயிடுது அப்படின்ற பட்சத்துல கொஞ்சம் திட்டிட்டே பாடி என்ன பண்ணுவோம்னா நான் எசென்ஷியல்ல இருந்து சிலதை எசென்ஷியலா ஆக்ட் பண்ண வைக்கும். இட்ஸ் ஜஸ்ட் ஆக்டிங். அது யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு செயினா கோக்கும் போது நடுவுல ஒரு அமினோ ஆசிட் இல்லைன்னா அது ஒரு பிரேக்காவே இருந்து ஒரு ஒரு லேக்கிங்காவே இருக்கிறத விட ஏதோ ஒன்னு நடுவுல போட்டு அதை கம்ப்ளீட் பண்ண பார்க்கும். ரொம்ப க்ளோசரா இருக்குது. சே எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிளைசின் இருக்கு இல்லையா, இந்த கிளைசின் வந்து ரொம்ப ஈஸியா எசென்ஷியல் அமினோ ஆசிட் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடியது. இட் கேன் ஆக்ட், அந்த அளவுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமினோ ஆசிட். சோ இது என்ன பண்ணும், இது நம்ம டயட்ரி சோர்ஸ்ல இருக்கு இல்ல பாடிக்குள்ளேயே இருக்கு அப்படின்னா அன்னைக்கு இதுல ஏதாவது ஒரு அமினோ ஆசிட் போல அப்படின்னா இட் டேக்ஸ் தட் ரோல். இப்படிதான் பாடி சமாளிச்சுட்டு இருக்கு, அதான் உண்மை. ஓகே, இப்ப நம்ம சமாளிக்க விட போறோமா இல்ல அதுக்கான சோர்ஸ கரெக்டா கொடுத்து அதுக்கான சரியான செயல்பாடுகளை செய்ய விட போறோமா அப்படிங்கிறது நம்மளோட பியூர் சாய்ஸ், நம்ம எடுத்து நம்ம செய்யக்கூடிய ஒரு சாய்ஸ். ஃபைன். சோ என்ன கேட்டீங்கன்னா, நம்ம பாடிக்கான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ கரெக்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா ஹாப்பியா அது பாட்டுல வேலை பார்க்கும். ஏன்னா இந்த கடனா வாங்கினதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் திருப்பி கொடுத்தாகணும், ஒண்ணு. ரெண்டாவது,
அதனோட வேலையை இதை செய்ய வைக்கணும் அப்படின்னா முடியாது. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரோல் டு பிளே. ஒரு அமினோ ஆசிட்க்கும் ஒரு ரோல் இருக்கு. மேபி நீங்க ரெகுலர் செஷன் அட்டன் பண்ணும்போது புரோட்டீன் பத்தி நோ யுவர் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு ஒரு செஷன் பண்ணுவோம். அதுல ஒவ்வொரு அமினோ ஆசிடும் அதனுடைய செயல்பாடுகள் பத்தி நிறையவே பேசும். அதுல உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஒவ்வொரு அமினோ ஆசிடும் எவ்வளவு முக்கியம் பாடிக்கு, எவ்வளவு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு. சோ ஒருவேளை அந்த அமினோ ஆசிட் நம்ம ஃபுட்ல போகாம போச்சுன்னா, ஏன்னா இது ஃபுட்ல தான் கொடுத்தாகணும், அப்படி கொடுக்கும் பொழுது இது ஆக்டிங்கா போனது, அது வேலையை செய்ய முடியாது. இட் இஸ் ஸ்டில் தேர் பட் முழுமையா இருக்காது. சோ விச் இஸ் a loss for our body. அண்ட் அதை சமாளிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான இஷ்யூ. சோ அமினோ ஆசிட் அல்லது புரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரோட்டீனோட ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பேசியிருக்கோம் நம்ம. அண்ட் திருப்பியும் கூட பேசலாம். பட் வாட் ஐ கம் டு சே ஹியர் இஸ், நம்ம தலைமுடியிலேந்து கால் நகம் வரைக்கும் எல்லாத்துலயுமே புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன் இல்லாத உறுப்புகள், புரோட்டீன் இல்லாத செயல்பாடுகள் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இன்க்ளூடிங் எல்லா ஹார்மோன்ஸ்லயும் எல்லா என்சைம்ஸும், என்சைம்ஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே புரோட்டீனோட உந்துதல்ல தான் வருது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈவன் இன்சுலின் கூட ஒரு வகையான புரோட்டீன் தான். நம்ம பாடியோட சீரி ஆக்டிவ் புரோட்டீன் நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, நம்மளோட பாடியோட இன்ஃபிளமேட்டரி மார்க்கர்ஸ் கூட புரோட்டீன் தான். ஸோ எல்லாமே புரோட்டீனால் ஆனதுதான். ஸோ பில்டிங் மசில் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன். அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது, டைஜஸ்டிவ் சிஸ்டம் நார்மல் ஆக்கி கொடுக்கறது, அண்ட் எசென்ஷியல் மாலிக்யூல்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கறது. இட்ஸ் அ வெரி குட் டிரான்ஸ்போர்ட்டர். எங்க எது வேணும்னாலும் டக்குன்னு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னா புரோட்டீன் தான். அதுதான் கொண்டு போய் எல்லா இடத்துலயும் கொடுக்கும். நம்ம நினைக்கலாம் நம்ம பாடியில 80% வாட்டர் இருக்கு அப்படின்ற மாதிரி, இந்த வாட்டருக்கு என்னதான் வேலை இருக்கும் அப்படின்னு. இந்த புரோட்டீனை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண வச்சு, அது மட்டும் இல்லாம அது போகும்போது மத்த நியூட்ரியன்ஸையும் அழகா கொண்டு போறதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கறதே அந்த வாட்டர் தான். சோ அந்த வாட்டரோட ஈஸியா இணைந்து போகக்கூடியது புரதம். அண்ட் டிஎன்ஏ ஆர்என்ஏ ரெகுலேஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட், டைஜஸ்டிவ்க்கு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, பெப்சினா எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி. growth and repair of body tissue, make hormones and brain chemicals. As I told you, every hormone has its base as protein. And energy source ரொம்ப முக்கியம். And maintains healthy hair, skin and nails. எல்லாத்துக்குமே புரோட்டீன் வேணும். புரோட்டீனோட ஃபங்க்ஷன் இல்லாம எதுவுமே நடக்காது. சரி, இப்ப எவ்வளவு புரோட்டீன் நமக்கு தேவை, எந்த அளவுக்கு நம்ம புரோட்டீன் எடுக்கணும் இல்லையா? நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் ஈக்குவல் அளவு தான், அதான் 1 கிராம் per kg பாடி வெயிட் per day அப்படின்ற மாதிரி. அது ஒரு ஆவரேஜ் கணக்கா தான் கொடுத்துருக்கோம். நீட் நாட் பி சோ. நம்மளுடைய லைஃப் ஸ்டைல பொறுத்து, ஏன்னா நேத்து லைஃப் ஸ்டைல் பத்தி அவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசணும் இல்லையா, லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் பத்தி அத்தனை விஷயங்கள் பேசணும். சோ நம்ம லைஃப் ஸ்டைல பொறுத்து அவங்கவுங்க ரிக்வயர்மெண்ட் மாறுபடும். ஒரே அளவுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப நம்ம ஒரு ஆவரேஜ் ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலா இருந்தா 0.8 grams per kg பாடி வெயிட் per day கூட போதுமானது. இந்த 1 கிராம் கூட, அந்த 0.2 கிராம் கூட கொஞ்சம் அதிகம் தான் சொல்லலாம். செடென்டரி லைஃப் ஸ்டைலா இருந்தால் ரொம்ப ஆவரேஜ், சும்மா அப்படி போவேன் வருவேன் அவ்வளவுதானே தவிர எனக்கு பெருசா ஒரு ஒர்க்குன்னு சொல்ல முடியாது, வலுவான ஒர்க்குன்னு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தா இது போதுமானது. அண்ட் ஒருவேளை பாடி வெயிட் ஃபார் ரெக்ரியேஷனல் அத்லீட்ஸ் அப்படின்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஏதோ ஒன்று ஒரு ரெக்ரியேஷனுக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ நான் பண்ணிட்டு இருக்கேன். இட் குட் பி எனி கேம் ஃபார் தட் மேட்டர். இதுதான் அதான் ஒரு ஃபுட்பாலோ இல்ல ஒரு டென்னிஸோ ஏதோ ஒரு ரெக்ரியேஷனுக்காக நான் என்ன என்கேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட 1.1 கிராம் டு 1.4 கிராம்ஸ் ஆஃப் பாடி வெயிட் தேவைப்படும். ஸோ செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற அதே அளவு நம்ம 0.8 கிராம்ஸே எடுத்தால் போதுமானது கிடையாது. அப்போ கொஞ்சம் அளவு மாறும். ஓகே, பாடி வெயிட் ஃபார் என்டியூரன்ஸ், ஒரு ஸ்டாமினா வேணும் என்டியூரன்ஸ்க்காக, நான் ஒரு ரன்னர், ஒரு மேரத்தான் ரன்னர் அப்படின்னா 1.2 கிராம்ஸ். இங்க பாருங்க 1.1 இவங்களுக்கு, பட் இங்க 1.2 கிராம்ஸ், இன்னும் கூட கொஞ்சம் அதிகமா வேணும். 1.2 மினிமம் டு 1.4 கிராம்ஸ் அளவுக்கு தேவைப்படும் என்டியூரன்ஸ் அத்லட் இருந்தா. ஓகே, வெரஸ் பாடி வெயிட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர், நான் பவர் வெயிட் லிஃப்டிங் பண்றேன் நானு, எனக்கு அது ஒரு பேஷன் அப்படின்னா 1.2 டு 1.6 கிராம்ஸ் அளவுக்கு கூட புரதம் எடுக்கலாம். 1.6 கிராம்ஸ் per kg பாடி வெயிட் கூட எடுக்கலாம். அதனாலதான் நீங்க நிறைய
பவர் லிஃப்டிங் பீப்புள்லாம் நீங்க பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் பீப்புள்லாம் நிறைய முட்டை சாப்பிடுவாங்க, இல்ல நிறைய அதுக்கேத்த மாதிரி இருக்கக்கூடிய புரதங்கள் நிறைய வெளியில இருந்து சாப்பிடுறத நீங்க பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த பாடிக்கு அவ்வளவு புரோட்டீன் தேவை, அவ்வளோ அது யூனோ இதாகும். என்னன்னா வளர்ச்சிதை மாற்றம் அவ்வளோ ஆகும், அண்ட் அதான் மெட்டபாலைஸ் ஆகும். பிளஸ் பாடியோடைய ரிப்பேர் மெக்கானிசம்க்கு கூட, ஏன்னா புரோட்டீன் அப்படின்னாலே ரிப்பேர் மெக்கானிசம்க்கு ரொம்ப பெரிய ரோல் இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப பெருசா தேவைப்படுது இந்த. ஸோ வென் டு கன்சியூம் புரோட்டீன் என்னடி, இப்போ இவ்வளோ தெரிஞ்ச நம்ம ஹவு மச் டு கன்சியூம் நம்ம தெரிஞ்சது. இப்போ வென் டு கன்சியூம் அது நம்ம தெரிஞ்சுக்கணும். வென் டு கன்சியூம் அப்படின்னும் போது இப்ப நம்ம மார்னிங் நியூட்ரிஷன் பேசுறோம் அதுக்காக அப்படின்னு இல்ல, அந்த chrono nutrition science படி it is always better to plug in your protein gap in the morning. மார்னிங்ல அது பண்றது நல்லது. ஏன்னா மார்னிங்ஸ்ல புரோட்டீனோடைய பேலன்ஸ் வந்து நெகட்டிவ்ல தான் இருக்கும். உங்க பாடியில 1.6 கிராம்ஸ் 1.4 கிராம்ஸ் இவ்வளவு புரதம் தேவை அப்படின்றத சொல்றோம் இல்லையா, பர் கேஜி பாடி வெயிட் 30 கிராம் 50 கிராம் 80 கிராம் இந்த அளவுக்கு தேவைன்னு சொல்றோம் இல்லையா. யார வேணா எடுத்து பாருங்க, காலையில எழுந்த உடனே இவ்வளவு புரோட்டீன் பேலன்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நான் தான் முந்தின நாள் கொடுத்தனே, இன்ஃபேக்ட் முந்தின நாள் நைட்டு தான் நான் சாப்பிட்டுட்டு படுத்தேன். அப்போ காலையில இருக்கணும் இல்லையா? இருக்காது. ஏன்னா அவ்வளோ வேலை நடக்குது நைட்ல. நைட்ல வந்து சும்மா நம்மள தூங்க சொல்லு, அந்த தூங்குறதுனால நமக்கு பாதி விஷயம் தெரியறது இல்லை. பட் அதர்வைஸ் பாடி கெட்ஸ் இன் டு த என்டையர் ரிப்பேர் மெக்கானிசம். ஸோ அதுக்கு மொத்த புரதமும் செலவாயிடும். ஸோ எழுந்துக்கும் போது நெகட்டிவ் புரோட்டீன் பேலன்ஸ் தான் இருக்கும். ஃபைன். அண்ட் அதை வந்து பாசிட்டிவ் ஆக்கணும் அப்படின்னா மார்னிங் நியூட்ரிஷன், அதுல புரோட்டீன் கட்டாயம் தேவை. as I told you, metabolic rate 15 to 30% அதிகமாக்கணும். ஏன்னா லோ மெட்டபாலிக் ரேட் இருக்கும் காலையில. அந்த அக்னி, அந்த ஃபயரை வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ணி அதை அதிகமாக்கணும் அப்படின்னா அதுக்கு புரோட்டீன் தேவை. எனர்ஜியை சஸ்டைனபிளா ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கு புரோட்டீன் தேவை. அண்ட் ஹையர் தெர்மிக் எஃபெக்ட், நம்ம பாடியோடைய மெட்டபாலிசம் தெர்மிக் எஃபெக்ட, பாடியோட ஹீட் அதிகமாக்கணும் அப்படின்னா கூட, டெம்பரேச்சர் அதிகமாக்கணும் அப்படின்னா கூட, ஏன்னா அதுதான் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும், ஃபேட்டை பர்ன் பண்ணும், அதுக்குமே புரோட்டீன் கட்டாயம் தேவை ஒவ்வொரு நாளும் காலையில. So is it preferable in the morning? Yes, of course it's preferable in the morning. ரொம்ப அழகான ஒரு ஸ்டடி ஒண்ணு நடந்தது, ஒரு அப்சர்வேஷனல் ஸ்டடி ஒண்ணு நடந்தது. ஸோ இதுல என்னன்னா, பிரேக்ஃபாஸ்ட்ல வந்து புரோட்டீன் ஹையா கொடுத்தா என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஹியூமன் அப்சர்வேஷனல் ஸ்டடி. ஓகே, ஸோ இதுல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, புரோட்டீன் இன்டேக்க பிரேக்ஃபாஸ்ட்ல அதிகமாகவும் டின்னர்ல குறைவாகவும் ஒரு குரூப் கொடுத்திருக்காங்க. இன்னொரு குரூப்புக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல குறைவாகவும் டின்னர்ல அதிகமாகவும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த ரெண்டு பேருக்கும் இன்டென்ஷன் என்ன, எந்த இன்டென்ஷன்ல கொடுத்ததுன்னா, யாருடைய மசில் மாஸ் அதிகமாகுது. ஏன்னா புரோட்டீன் எப்ப சாப்பிட்டாலும் மசில் மாஸ் இன்க்ரீஸ் ஆகணும்ல. சோ அந்த மாதிரி ஆகுதா அப்படின்னு பாக்குறதுக்கான ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டடி. சோ இந்த ஸ்டடியில நமக்கு என்ன தெரிய வந்தது அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்ல அதிகமா புரோட்டீன் எடுத்தவங்களுக்கு, அதாவது டின்னர் கம்பேர் பண்ணும்போது 3 வேளையும் புரோட்டீன் எடுக்கணும், அது நமக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். பட் பிரேக்ஃபாஸ்ட்ல கட்டாயம் எடுக்கணும், அதுதான் நம்ம இப்போ ரொம்ப பெருசா பேசிட்டு இருக்கோம். சோ பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீன் அதிகமா எடுத்தவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா, ஹை மசில் வால்யூமும் ஹை ஸ்ட்ரென்த், கிரிப் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமானதை நம்ம பார்த்திருக்கோம் கம்பேரிட்டிவ்லி. அதுக்காக டின்னர்ல சாப்பிட்டவங்களுக்கு வேஸ்ட் ஆச்சு நம்ம சொல்ல வரல, பட் மசில் மாஸ் பில்ட் பண்ணோம்னா, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து அம்பேக்கு இந்தியால 25 வயசு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம எல்லாருமே, ஆம்வேவோட இருக்கவங்க எல்லாருக்குமே அந்த 25 வயசு கூட ஆயிருக்கு, இல்லைன்னு சொல்லவே வரல. ஸோ ஆம்வே இந்தியாவுடைய பாப்புலேஷன் நிறைய பேர் பார்த்தோம்னா மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜ்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெஃபினட்டா மசில் மாஸ் வேணும். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா பாடி வந்து எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஃபேட் எல்லாம் பர்ன் பண்ணி நம்மளுடைய இந்த ஃபேட் இருந்த இடம், சப்கியூட்டேனியஸ் லேயர்ல ஃபேட் இருந்த இடத்துல நம்ம லீன் மசில் மாஸ வந்து பில்ட் பண்ணல அப்படின்னா ஏஜிங் வந்து ரொம்ப பெருசா தெரிய ஆரம்பிக்கும்.
நமக்கு வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட்ல வேற இறங்குறோம், நம்ம அதையும் பார்க்கணும். நம்ம எல்லாருமே இப்போ வந்து லிவ் 360க்கு அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத ஒண்ணு ரொம்ப கான்சியஸா வேற அதிகம் வெயிட் இருக்க கூடாது, ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ஃபிட்னஸ் வேணும்னு நினைச்சோம்னா மசில் மாஸ் பில்ட் பண்ணும். அந்த மசில் மாஸ் பில்ட் பண்ணோம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ புரோட்டீனும் பாடிக்கு கொடுத்தாகணும். ஸோ இது பண்ணும்போது ஆப்டிமல் மெட்டபாலிசம் அண்ட் மெட்டபாலிக் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காலப்போக்குல வந்து மெட்டபாலிசம் அப்படிங்கிறது பிஎம்ஆர் அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஃபிட்னஸ் அண்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஓவராலா பெட்டர் ஆகிறத நம்ம பார்க்கலாம். ஃபைன். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம் புரோட்டீன். ஏன்னா சட்டைட்டி கொடுக்கும். சட்டைட்டின்னா நமக்கு போதும்ன்ற திருப்தியை கொடுக்கும். அண்ட் 2 times டயட் இன்டியூஸ்ட் தெர்மோஜெனிசிஸ், அதாவது டயட் சாப்பிட்டு அதன் மூலமா டெம்பரேச்சர் பர்ன் ஆகி அதன் மூலமா ஃபேட் பர்ன் ஆகுறது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சாப்பிடும்போது வேர்க்கும், நல்லா பாத்திருக்கீங்களா? என்னன்னா ஒரு எனர்ஜி உண்டாகுது அங்க, பாடி தானே தயார் பண்ணிக்கோ. டயட் இன்டியூஸ், பர்டிகுலர்லி இந்த காரமா எல்லாம் சாப்பிடும்போது நீங்க பாத்திருப்பீங்க. சோ அந்த வகையில புரோட்டீனுக்கு அந்த ஒரு பெருமை உண்டு. புரோட்டீன் நிறைய எடுக்கும்போது எஃபெக்டிவா வெயிட் மேனேஜ்மெண்ட் வரத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். மென்டல் ஹெல்த் பெட்டரா இருக்கும். ஏன்னா எனர்ஜி வந்து பிளக்சுவேட் ஆகாது, சஸ்டைன்டா இருக்கும் எனர்ஜி லெவல். பிளட் குளுக்கோஸ் லெவல் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். இன்சுலின் லெவல் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். அண்ட் டிலேட் கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது தனிப்பட்ட முறையில நீங்க கேஸ்ட்ரிக் எம்டிங் டைம் டிலே அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாதுதான், இல்லைன்னு சொல்ல வரல. பட் இங்க நம்ம என்ன சொல்ல வரோம், மென்டல் ஹெல்த்துக்கு அதை எப்படி ரிலேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உணவு சாப்பிடும்போது ஒவ்வொரு வாயு உணவும் பாடிக்குள்ள ஒவ்வொரு இடத்துல போகுது அப்படின்னு தெரியும் நமக்கு. எப்படின்னா, இப்ப நம்ம சாப்பிடுறோம், ஈசோபேஜஸ் வழியா போயிட்டு ஸ்டமக்கு போகுது. அண்ட் அதிகமான கேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாடியில டியோடனம்ல நிறைய கேஸ் ஸ்டாக்னன்ட் ஆயிருக்கும். ஓகே, கேஸ்ட்ரிக் ரிலேட்டடா எது இருந்தாலும் அதனாலதான் கேஸ் வந்தது அப்படின்னா அடி வைத்த நமக்கு வந்து ஏதோ பரட்டுற மாதிரி பிடிச்சுக்கிற மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சோ இது என்ன அப்படின்னா, சாப்பிட்ட கையோட வந்து நேரா அங்க போய் ஒரு ஹிட் பண்ணும்பொழுது, எங்கேயுமே தடை இல்லாம ஹிட் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமா கேஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி ஆகக்கூடாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. ஈசோபேஜஸ்ல ஒரு 20 minutes இருக்கணும், ஸ்டமக்ல ஒரு 20 minutes to 30 minutes இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அது ஸ்மால் இன்டெஸ்டைனே வரணும். அந்த டைம் அது மெயின்டைன் பண்ணணும். சரியான அளவு புரோட்டீன் உணவுல இல்ல அப்படின்னா, வெறும் கார்ப்ஸா கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு அது வந்து அந்த இடத்துக்கு வந்து அது வந்து கேஸ்ட்ரிக் எம்டிங் ரொம்ப ஃபாஸ்டா நடக்கும், which is not a good sign. It is not a good sign. சட்டைட்டி கொடுக்காது. ஏதோ சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அடுத்த 10 நிமிஷத்துல திருப்பியும் பசி எடுக்கும். அது நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ்க்கும் நம்மளோட மூடுக்கும், when I say மூடுக்கு டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து ஆங்ஸைட்டி அதிகமாக்கும், கோபம் அதிகமாக்கும், நம்மளோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் இல்லாம போகும். சோ அதனால இந்த பெட்டர் மென்டல் ஹெல்த்துக்கு டெஃபினட்டா புரதம் ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுக்கு. சோ புரோட்டீனோட சோர்ஸ் என்ன, இந்நேரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அனிமல் சோர்ஸ், பிளான்ட் சோர்ஸ், 2 சோர்ஸ் இருக்கு. அண்ட் புரோட்டீனோட சோர்சஸ்ல சில மித்ஸ் இருக்கு நமக்கு. ஓகே, அது பொதுவா நீங்க இத கஸ்டமர்ஸ்ட நிறைய கேட்பீங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இத பத்தி சொல்லி நீங்க கேட்பீங்க. புரோட்டீன் தானே, அது ஈஸியா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல கிடைச்சிருங்க. இல்லையே, அப்படி கிடைக்கிற விஷயம் இல்ல. அது 70% of the pregnant women, lactating mothers wrongly believe நான் பழம் காய்கறி நிறைய சாப்பிட்டேன்னா எனக்கு அதுல புரோட்டீன் கிடைச்சிரும். இல்லவே இல்லை. பழம் காய்கறியில புரோட்டீன் ரொம்ப குறைவு. பீன்ஸ் மாதிரி இருக்கிறதுலதான் புரோட்டீன் இருக்கே தவிர எல்லாத்துலயும் புரோட்டீன் கிடையாது. லீஃபி வெஜிடபிள்ஸ் ஆர் குட் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன். நான் கேபேஜ் சாப்பிடுறேன், லெட்யூஸ் சாப்பிடுறேன், காலிஃபிளவர் சாப்பிடுறேன். இல்ல, இது வந்து யாருக்கிட்டனா 73% in urban India thinks it is true. ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஒரு சாலட் வாங்கி வச்சுட்டு அதுல நான் புரோட்டீனுக்கு இதை எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க, விச் இஸ் நாட் ட்ரூ. ஃபைன். புரோட்டீன் ஆர் பேட் ஃபார் ஹெல்த். இது ஒரு செட் ஆஃப் பீப்புள். ரொம்ப எல்லாம் புரோட்டீன் சாப்பிடக்கூடாது, கிட்னி டேமேஜ் வந்துடும். எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஏதோ தவறா சோசியல் மீடியால வர்றது எல்லாமே கரெக்ட்னு கிடையாது. அதோட ஆத்தென்டிசிட்டி நம்ம புரிஞ்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேசணும். அண்ட் இது வந்து ரொம்ப பெரிய சயின்ஸ் இதுக்கு பின்னாடி இருக்கு.
அண்ட் இத்தனை வருஷமா நம்ம கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாம் அனுபவிச்சிருக்கோம் அந்த புரோட்டீனோடைய பெனிஃபிட். ஸோ 20% ஆஃப் தோஸ் சர்வேட் பிலீவ் ரிச் புரோட்டீன் டயட் இஸ் அன்ஹெல்தி. நாட் அட் ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். புரோட்டீனோட சோர்சஸ் தவறாகும் போது அது நடக்கலாமே தவிர அது நல்ல சோர்ஸ் ஆஃப் புரோட்டீனா இருந்தா தவறு கிடையாது. ஃபைன், ஓகே. புரோட்டீனை பத்தி சொல்லும் போது இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பத்தி சொல்லணும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு இந்நேரம் நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கும், நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ளூ ஜோன் அப்படின்னு இதை பத்தி ஒரு புக்குமே வந்திருக்கு. டைம் கிடைச்சு உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா தயவு செஞ்சு அந்த புக்கை படிங்க. இந்த ப்ளூ ஜோன் அப்படின்றது என்ன சொல்றது அப்படின்னா, உலகத்துல ஒரு 5 இடங்களை ப்ளூ ஜோனா அறிவிச்சிருக்காங்க. அது எதுக்கு ப்ளூ ஜோன் சொல்றாங்கன்னா, இந்த இடங்கள்ல வாழக்கூடிய மக்கள் நார்மலா ஒருத்தருடைய லைஃப் ஸ்பேனை விட அதிகமான லைஃப் ஸ்பேன் வாழறாங்க. சரி, இப்போ நார்மலாவே ஒரு சீனியர் சிட்டிசன்னா ஒரு 80-90 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலே ஒரு நல்ல வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, இவங்க அதை தாண்டியும் செஞ்சுரி அடிக்கிறவங்களும் இங்க இருக்காங்க அப்படின்றாங்க. சோ இது இந்த 5 லொகேஷனை சொல்றாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல லோமாலிண்டா, கோஸ்டாரிக்கால நிக்கோவா, அண்ட் சார்டினா இட்டலியில, அண்ட் ஐகாரியா கிரீஸ்ல, அண்ட் ஒகினவா ஜப்பான்ல. இந்த 5 இடங்கள்ல சொல்றாங்க. அண்ட் அதுக்கு ரீசனும் ரொம்ப அழகா கொடுத்திருக்காங்க இங்க. ஓகே, அதாவது நேச்சுரலா மூவ் பண்ணும், நிறைய ஹேண்ட்ஸ வந்து மூவ்மெண்ட்ல வச்சிருக்கணும், கார்டனிங் நிறைய பண்ணும், வாக் நிறைய பண்ணும் அப்படின்றாங்க. அவுட்லுக், நம்மளோட அவுட்லுக் எப்படி இருக்கணும் அப்படின்னா அன்வைண்ட், அதாவது எதையும் போட்டு போட்டு மனச உழைப்புல வச்சு கூடாது. பாட்டுல நடக்கிறது நடக்கட்டும், ஃப்ளோல விடணும். நிறைய ஃபெய்த் இருக்கணும், ஏன்னா அண்ட் பீப்புளோட நிறைய பழகணும், அண்ட் பர்பஸோட இருக்கணும் அப்படின்றாங்க. அண்ட் கனெக்ட் அப்படின்னும் போது we have to connect with more people. friend, family is the first. அவங்களோட கான்செப்டே என்னன்னா அந்த ஃபேமிலிக்காக தான். ஃபேமிலி இஸ் த ஃபர்ஸ்ட். அண்ட் அந்த கம்யூனிட்டிக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் அந்த கனெக்ட்ல அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் ஈட் வைஸ்லி அப்படின்னும் போது ரொம்ப தெளிவா அவங்க சொல்றது, அப்கோர்ஸ் அதுக்கு வைனுக்கு ஒரு இடம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப குளிர் பிரதேசம் அப்படின்றதுனால வைனுக்கு ஒரு இடம் இருக்கு. பட் ரொம்ப ஸ்பேரிங்கா, அதிகமான அளவுக்கு இல்ல. அண்ட் அவங்க சாப்பிடுற உணவு ஃபுல்லா பிளான்ட் பேஸ்டா இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த 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 மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உணவை சாப்பிடணும். அண்ட் அதே மாதிரி வந்து குவான்டிட்டியும் அதுக்கேத்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்றாங்க. ஸோ ஈட் வைஸ்லி, கனெக்ட் வித் பீப்புள், மூவ் நேச்சுரலி, அண்ட் உங்களோட அவுட்லுக், ஆட்டிடியூட் நம்ம சொல்றோம் இல்லையா, இது எல்லாமே சேர்ந்துதான் அவங்கள அந்த ப்ளூ ஜோன்ல அவ்வளவு நாள் வாழ வைக்குது அப்படின்றாங்க. சோ இவங்க கிட்ட ஒரு சின்ன கைட்லைன்ஸ், அவங்க ஃபுட் கைட்லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது மந்த்லி, வீக்லி, டெய்லி அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஓகே, மந்த்லி அப்படின்னும் போது அவங்களோட டெய்ரி ப்ராடக்ட்ஸும் அவங்களோட ரீட்ரீட் ஆஃப் மீட் ரொம்ப லிமிட்டட், மந்த்லி எப்பயோ அந்த மாதிரிதான் இருக்கு. வீக்லி அப்படின்னும் போது சுகரை நல்லா ஸ்லாஷ் பண்ணிருக்காங்க, ரொம்ப லிமிட்டட் குவான்டிட்டி ஆஃப் சுகர். அண்ட் எக்ஸுமே நாட் மோர் தென் 3 per week. ஃபிஷ் அகெயின் 3 ounce up to 3 times வீக்லி, அவ்வளவுதான் அவங்க ஃபிஷ் ஈட்டிங் கூட. ஓகே, அப்ப என்னதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா they give lots and lots of importance to plant based diet. 95 to 100% அவங்களோட டயட் பிளான்ட் பேஸ்டா இருக்கு. அண்ட் எல்லாமே ஹோல் இதா இருக்கு, கிரெயினா இருக்கு. வாட் எவர் தே ஈட் முடிஞ்ச வரைக்கும் சிங்கிள் இன்கிரீடியண்டா இருக்கு. அண்ட் ரா குக்டு, ஃபெர்மெண்டட், இந்த மாதிரி இயற்கைக்கு ரொம்ப நெருங்கின மாதிரி இருக்கு. நிறைய மசாலா போட்டு அதை ப்ராசஸ் பண்ணி வறுத்து வேக வச்சு அப்படிலாம் இல்லவே இல்லை. எவ்வளவு நெருக்கமா அதை சாப்பிட முடியுமோ இயற்கையோட அப்படி சாப்பிடுறாங்க. நிறைய தண்ணி குடிக்கிறாங்க. அண்ட் காஃபி, டீ, வைன் இதெல்லாம் ரொம்ப மாடரேட்டா இருக்கு. அண்ட் டெய்லி டோசஸ் ஆஃப் பீன், ஹாஃப் கப் டெய்லி சாப்பிடுறத ஒரு கணக்கா வச்சிருக்காங்க. இந்த லென்டில்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம். அண்ட் நட்ஸ், ஸ்நாக்ஸ் எடுத்தாலே அவங்களுக்கு நட்ஸ் தான். 1 to 2 handful ஆஃப் நட்ஸ் அ டே அப்படின்றத வச்சிருக்காங்க. இந்த கைட்லைனை வச்சுதான் அவங்க வந்து வாழறாங்க. இப்போ ரொம்ப பேருக்கு நீங்க வந்து இந்த கட் ரீசெட்ல நம்ம மீல் பிளேட்டு நான் என்னால ரிலேட் பண்ண முடிஞ்சுது. நாங்க உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த ஒரு வாரமும் நான்வெஜ் சாப்பிடாதீங்கன்னுவோம், காஃபி டீ குடிக்காதீங்கன்னுவோம், எக் நிறைய சாப்பிடாதீங்கன்னுவோம், சுகரை கட் பண்ணுங்கன்னுவோம். எல்லாம் எதுக்கு அப்படின்னா எப்படியாவது வந்து ப்ளூ ஜோனுக்குள்ள உங்களை கொண்டு போயிட மாட்டோமா, லைஃப் ஸ்பேன் அண்ட் ஹெல்த் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ண மாட்டோமா அப்படின்றதுக்காக தான் இதுதான் அவங்களோட கைட்லைன்ஸ். ஸோ அதுல
நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டது என்னன்னா அந்த பிளான்ட் பேஸ்ட், பிளான்ட் ஃபார்வர்ட், பிளான்ட் பேஸ்ட். ஸோ அந்த வகையில நம்மளோட யூனோ இன்னைக்கு கான்செப்டும் நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா பிளான்ட் பேஸ்டா போகலாம். ப்ரோட்டீனுக்கு சோர்சஸ் நிறைய இருக்கு, பர்டிகுலர்லி நான் வெஜிடேரியன்ல ஏகப்பட்ட சோர்ஸ் இருக்கு. பட் அதுலயே வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்தது அப்படின்றது பெரிய விஷயம். இட்ஸ் வெரி ரிச் இன் ஃபைபர், ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் அதர் நியூட்ரியன்ஸ் இருக்கு, கொலஸ்ட்ரால் கிடையாது, சேச்சுரேட்டட் ஃபேட் ரொம்ப லோ, அனிமல் ஹார்மோன்ஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அனிமல் சோர்ஸ்ல இருந்து ஈவன் டெய்ரி ப்ராடக்ட் கூட கிடையாது அதுல, உங்களுக்கே தெரியும். சஸ்டைனபிளா இருக்கு அண்ட் என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு, இல்ல எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்டாவும் இருக்கு. இதுல வந்து யூனோ மேஜரா 83% நம்ம சாய் புரோட்டீன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். நீங்க பார்க்கலாம் அந்த காம்போசிஷன். ஸோ அந்த சாய் புரோட்டீன் அப்படின்னும் போது இட்ஸ் அ கம்ப்ளீட் புரோட்டீன், ஆல்மோஸ்ட் எல்லா எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. And it also reduces the risk of type 2 diabetes, cardiovascular disease, body composition, BMI, இது எல்லாத்துக்குமே பெனிஃபிட் பண்ணக்கூடிய வகையில பிளான்ட் புரோட்டீன் நல்லது. சோ பிளான்ட் புரோட்டீன்ல நம்ம சோயாவை மேஜரா வச்சது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து க்ளோசஸ்ட் டு தி கம்ப்ளீட் புரோட்டீன் பிளான்ட் சோர்ஸ்ல அப்படின்றதுக்காக. பட் சோயாக்குன்னு சில மித்ஸ் இருக்கு. சோயா அஃபெக்ட்ஸ் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன், இல்லைங்க அப்படி எதுவுமே இல்லை அப்படின்றது நம்ம இந்தியன் ஸ்டடிலையும் சரி அண்ட் ஃபாரின்ல நடந்திருக்கக்கூடிய ஸ்டடிலையும் ப்ரூவ் ஆயிருக்கு. சோயால வந்து ஐசோஃப்ளேவான்ஸ் அப்படின்ற ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸ் இருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. பட் அந்த ஈஸ்ட்ரோஜனுக்கும் நம்ம பாடி ஈஸ்ட்ரோஜனுக்கும் எந்த வகையான டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அண்ட் ஹார்மோன் லெவல் மென் அண்ட் விமென்க்கு எந்த வகையான பாதிப்பும், நோ எஃபெக்ட் ஆன் ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸ் ஆஃப் மென் அண்ட் விமென்றது ப்ரூவ் ஆயிருக்கு. சோயானால ஏர்லி பியூபர்ட்டி ஆகும், இல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் சோயானால பியூபர்ட்டி இஷ்யூஸ் பெட்டர் ஆகும்ன்றதுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்கு. சோயா இஸ் பேட் ஃபார் தைராய்டு. இதுக்குமே வந்து நியூ டேட்டா, இதை நீங்க கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ஏன்னா பல இடத்துல வந்து நம்ம அதை ரிசர்ச் பண்ணிட்டு வரோம். அக்கார்டிங் டு நியூ டேட்டா, there is no evidence that soya consumption negatively affects our thyroid or metabolism. எந்த வகையிலயும் அது பாதிப்பு இல்லை. ஏன்னா சில சமயம் வந்து ஹைப்போதைராய்டுக்கு நம்ம சோயா கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு மித்து இருந்தது. அது மித்து தான், அதுக்கான ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லைன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. சாய் அலர்ஜிஸ் ஆர் காமன். அப்கோர்ஸ் இதுல வந்து ஒரு சின்ன உண்மைத்தன்மை இருக்கு. சில பேருக்கு ஒத்து போகல அப்படின்னா அந்த ஒரு அலர்ஜி வரலாம். எதுக்குமே ஒரு சின்னதா ஒரு அலர்ஜி டெஸ்ட் மாதிரி கொஞ்சமா எடுத்து பார்த்துட்டு ஓகே அப்படின்னதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. பட் சாய் புரோட்டீன் இருக்கிறதுனால, ஏன்னா நம்மள பாத்தீங்கன்னா 83% சாய் புரோட்டீன், அதை தாண்டிதான் வீட் புரோட்டீன் அண்ட் பி புரோட்டீன். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு, ஏன் வீட் புரோட்டீன் கொடுத்தோம், ஏன் வந்து பி புரோட்டீன் கொடுத்தோம்னு. பட் மேஜர்லி சாய் புரோட்டீன் கொடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாய் புரோட்டீன் இஸ் அ கம்ப்ளீட் அனபாலிக் புரோட்டீன். அனபாலிக் புரோட்டீன் அப்படின்னும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமினோ ஆசிட்ஸ் எல்லால இருந்தும் பிரியும். புரோட்டீனா உள்ள போன எல்லாமே அமினோ ஆசிட்ஸ பிரிச்சு கொடுக்கும். பட் அந்த அமினோ ஆசிட்ஸ் இன்ஸ்டன்டா உங்களுக்கு வந்து செயினா, என்ன செயின் அமினோ ஆசிட்ஸ், பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ், பிசிசி பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸ் கணக்கு இருக்கு. அந்த பிரான்ச் செயின் அமினோ ஆசிட்ஸா ஒன்னா பிரான்ச் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அனபாலிக் புரோட்டீனா இருந்தா மட்டும்தான் ஆகும். ஸோ சாய் புரோட்டீன்ல அந்த அனபாலிசம் இருக்கிறதுனால மசில் ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. பாருங்க, நம்ம மசில்ஸ் வந்து புரோட்டீன் எடுத்துக்கும் அண்ட் அப்கோர்ஸ் வயது ஆக ஆக புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும். அண்ட் பிரேக் டவுன் ஆகும்போது அது அமினோ ஆசிட்ஸ் திருப்பியும் கன்வெர்ட் ஆகும். அது வந்து நம்ம பாடிக்குள்ள பிளட் ஸ்ட்ரீம்குள்ள போய் வேற எதுக்காவது யூஸ் ஆகும். திருப்பியும் பிளட் ஸ்ட்ரீம் வந்து அதுக்கு வேண்டிய அமினோ ஆசிட்ஸ் திருப்பியும் கொண்டு வந்து கொடுக்கும். மசில் சிந்தசைஸ் ஆகி மசில் புரோட்டீன் பில்ட் ஆகும். சோ இது இந்த மெட்டபாலிசம் எப்படி வந்து நம்மளுடைய போன்ல வந்து ஆஸ்டியோபிளாஸ்ட் ஆஸ்டியோகிளாஸ்ட் அப்படின்ற மாதிரி நடக்குதோ, அதே மாதிரி மசில்லையும் ஒரு தடவை போய் புரோட்டீன் அங்க செட்டில் ஆயிடுச்சுன்னா அப்படியே இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அந்த டிஷ்யூஸ் பிரேக் டவுன் ஆகும் அண்ட் டிஷ்யூஸ் திருப்பியும் ரீபில்ட் ஆகும். அப்படிதானே நமக்கு வந்து புண்ணெல்லாம் ஆடுறது. ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகுறதுன்னா என்ன, அந்த டிஷ்யூ டேமேஜ் ஆகுறது, அந்த டிஷ்யூ ரிப்பேர் பண்றது, அது வந்து இந்த அனபாலிசம்னால ஈஸியா நடக்குது. அதனால என்ன அப்படின்னா, இட் இம்ப்ரூவ்ஸ் லீன் பாடி மாஸ், என்டியூரன்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் எக்ஸர்ஷன், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு சாய் புரோட்டீன் அனபாலிக்கா இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். பியாண்ட் அனபாலிக் நமக்கு இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது. ஹார்ட் ஹெல்த்ல அப்படின்னு பார்க்கும்போது பிளட் லிபிட் லெவலை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது,
டோட்டல் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது, எல்டிஎல் விஎல்டிஎல் கண்ட்ரோல் பண்ணுது, விச் மீன்ஸ் ஹெச்டிஎல் அதிகமாகுது, ட்ரைகிளிசரைட கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, சோ புரோட்டீன் ஹார்ட்டுக்கும் நல்லது அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதை வச்சுதான் ஹார்ட்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். மெட்டபாலிக் ஹெல்த்ல ஏற்கனவே ஃபுல்னஸ் சட்டாயிட்டி இருக்கிறதுனால அண்ட் நமக்கு வந்து இந்த டயட் இன்டியூஸ்ட் தெர்மோஜெனசிஸ் நிறைய நடக்கிறதுனால எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் ஃபேட் பர்னிங் அதிகமா நடக்குது. பசிய தூண்டக்கூடிய ஹார்மோனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு, அல்லது டைஜஸ்டிவ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஹார்மோனை என்சைம்ஸ் ரிலீஸ் பண்றதுல பெரிய ரோல் பிளே பண்ணுது. போன் ஹெல்த் வரும்போது போன் மினரல் டென்சிட்டி அதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சொல்லவே வேண்டாம், satiety, it controls blood glucose, blood lipid, fat burning, hormonal regulation க்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அண்ட் லீன் பாடி மசில் மாஸ் பில்ட் பண்ணி கொடுக்கறதுனால நீங்க வெயிட்டே குறைஞ்சா கூட வெயிட் குறையும், பட் உங்களோட ஸ்டாமினா என்டியூரன்ஸ் குறையாம பாத்துக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு. சோ புரோட்டீன் இன்டேக் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா, இது டெஃபினட்டா எல்லாரும் முடிவு பண்ணுவோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும் புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு நமக்கு நிறைய நாலேஜ், அதாவது புரோட்டீன் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கையில இருக்கு. பட் அதுல ப்ரையாரிட்டைஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை தயவு செஞ்சு பாருங்க, இதன்படி போங்க. 1, புரோட்டீனோட டைமிங். சரியான டைம்ல தான் புரோட்டீன் எடுக்கிறேன்னா, என் மனசு தோணுனப்போலாம் மத்தியானம் சாயங்காலம் ராத்திரி அப்படின்னு இல்லாம என் உடம்புக்கு காலையில புரோட்டீன் தேவை, அதனால அந்த டைமிங் நான் ஃபாலோ பண்றேன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு டிசிப்ளின், ஒரு ஹேபிட். 2வது, குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன் கரெக்டா தான் எடுக்கிறேன்னா, எல்லா சோர்சஸ்லயும் புரோட்டீன் இருக்கு, அதனால நான் 4 சிக்கன் 8 எக் சாப்பிட்டா கூட எனக்கு அந்த புரோட்டீன் கிடைக்கும், 2 டம்ளர் பாலை சேர்த்து குடிச்சேன்னா கிடைக்கும். பட் அதெல்லாம் ஃபேட்ல போய் முடியும். சோ அப்படி இல்லாம நான் கரெக்டான குவாலிட்டி ஆஃப் புரோட்டீனை சூஸ் பண்றேன்னா. 3வது ரொம்ப முக்கியம், டெய்லி புரோட்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா நடக்குதா, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு. இப்போ இது வந்து பொதுவா பாடி பில்டர்ஸ் கிட்ட நீங்க பாக்கலாம், என்னைக்கெல்லாம் ஜிம்முக்கோ ஒர்க் அவுட் இருக்கோ அன்னைக்கு நிறைய புரோட்டீன் உள்ள போவோம், என்னைக்கெல்லாம் செய்யலையோ அன்னைக்கு நான் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணல அதனால எனக்கு புரோட்டீன் வேண்டாம். இல்ல, அப்படி இருக்கக்கூடாது. புரோட்டீன் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரெகுலரா இருக்கணும், ஏன்னா பாடி வந்து கிரேவ் ஆகக்கூடாது புரோட்டீனுக்கு. ஸோ டெய்லி டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டா நடக்குதா. அதோட ரொம்ப முக்கியம், டோட்டல் டெய்லி புரோட்டீன் இன்டேக்ல எனக்கு அந்த பேலன்ஸ் இருக்கா, என் பாடிக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவையை நான் கரெக்டா கொடுக்குறேன்னா, 60 கிராம் 80 கிராம் வாட் எவர் இட் இஸ், அதை நான் கரெக்டா கொடுக்குறேன்னா. இந்த 4 ப்ரையாரிட்டிஸ் நீங்க பண்ணா மட்டும்தான் அந்த புரோட்டீனை எடுத்ததுக்கான முழு பலனை அனுபவிக்க முடியும். அண்ட் தேங்க்ஸ் டு மார்னிங் நியூட்ரிஷன் நமக்கு வந்து அது ரொம்ப அழகா அந்த சயின்ஸோட சொல்லி கொடுத்துருக்கு. இதுக்கு மேல நமக்கு எந்த ஸ்டடீஸும் தேவையில்லை. அண்ட் நம்ம எல்லாருமே எடுத்துட்டு இருக்கோம், கொஞ்சம் நம்ம ஸ்டீம் லைன் பண்ண வேண்டி இருக்கு, அவ்வளவுதான். அந்த ஸ்டீம் லைன் என்ன பொறுத்த வரைக்கும், ஈவன் என்கிட்ட கூட அந்த தவறு இருக்கு. அது என்ன பண்ணணும்னா, கட்டாயம் மார்னிங் எடுக்கணும், கட்டாயம் என் குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும், 2 ஸ்கூப் அப்படின்றது மினிமமா வச்சுக்கணும். அண்ட் கட்டாயம் அது மார்னிங் எழுந்ததுல இருந்து 2ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள எடுத்துடணும். இத மட்டும் நம்ம செஞ்சுட்டோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் முழுமையா நம்ம பார்க்கலாம். அண்ட் எவ்ரிபடி நீட்ஸ் புரோட்டீன், எவ்ரிபடி கேன் டேக் புரோட்டீன். சோ இனிமே என்ன, போய் நீங்களும் இதை செய்யுங்க. இந்த தகவலை எத்தனை பேர்கிட்ட முடியுமோ அத்தனை பேர்கிட்ட நீங்க சொல்லுங்க. உங்க எஃபர்ட் ஜென்யூனா நடக்கும்போது ரிசல்ட்டும் ஜென்யூனா தானா வரும். Thank you. With this, I hand it over to Srinath for carbohydrate. Sorry, Srinath, I took a little more time, but தேவையான சப்ஜெக்ட் அதுக்காக. It's worth it, definitely, ma'am. Because people mindல நிறைய அந்த சின்ன பிளாக்கேஜ் இருக்கும், புரோட்டீன்ன்றது வேணுமா, எஸ்பெஷலி நியூ பீப்புள், those are new to this concept. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் வந்து அவ்வளவு காய்கறி சாப்பிட்றேன், நான் வந்து இந்த காய் சாப்பிட்றேன் அந்த காய் சாப்பிட்றேன் அதுலயே புரோட்டீன் கிடைச்சிடாதா. இன்னும் சில பேர் ஒருபடி மேல போயிட்டு சப்ளிமெண்ட்னாலே உடம்புக்கு கெடுதல், நான் சாப்பாடுல எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கு. ஸோ அந்த தாட்டை பிரேக் பண்றதுக்கு, சோயா புரோட்டீன்ல இருக்கிற மித்தை பிரேக் பண்றதுக்கு இது ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷனா இருந்திருக்கு. நம்பர் 1. தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், புரோட்டீன் ஒரு மேண்டட்ரியான மேக்ரோ நியூட்ரியன்ட். அந்த அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் எடுத்துக்க வேண்டிய அதர் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. அதுல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு நியூட்ரியன் தான் நம்மளுடைய கார்போஹைட்ரேட். வாங்க அதை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்த்துலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அபவுட் த கார்போஹைட்ரேட். இப்போ கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா, கார்போஹைட்ரேட்னாலே கெடுதல் தானா, நான் கார்போஹைட்ரேட்டை மொத்தமா விட்டுட்டுமா, நான் வந்து இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறேன் 0 கார்ப் டயட் நான் போறேன், எனக்கு எதுக்கு கார்போஹைட்ரேட் எடுத்துட்டா
ப்ராப்ளமே இல்லை இல்லையா, கார்போஹைட்ரேட் இருந்தாதானே பிரச்சனை அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. இப்போ நாம அந்த ஒரு தாட்டை கொஞ்சம் மறுபரிசீலனை செய்யணும். கார்போஹைட்ரேட் மொத்தமாவே கெடுதல் தானா, இல்ல நான் எப்படிப்பட்ட கார்போஹைட்ரேட்டை சூஸ் பண்ணணும், அந்த கார்போஹைட்ரேட்டை சூஸ் பண்றதுனால எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம தெளிவா பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். 1 மினிட் என்னோட ஸ்கிரீன் நான் ஷேர் பண்ணிடுறேன். நம்மளுடைய கார்போஹைட்ரேட் பத்தி நம்ம இன்னைக்கு தெளிவா பாத்துடலாம். அண்ட் மறந்துடாதீங்க, நம்ம பாடிக்கு மேண்டட்ரியா நியூட்ரியன் புரோட்டீன் தான். ஓகேங்களா? ஸோ டைம்லேயே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதுக்காக நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் சொல்லிட்டு. உங்களுடைய மார்னிங் நியூட்ரிஷன்ல மேக் ஷூர் யூ ஹேவ் எனஃப் புரோட்டீன். மேம் சொன்ன மாதிரி எஸ், வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங். நாங்களும் புரோட்டீன் எடுக்கணும் சொன்னாலும் அந்த டைம் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றதுல நாங்களும் மிஸ் பண்ணுவோம். ஆனா இப்ப அதை கலர வச்சுட்டோம். இந்த டைமுக்குள்ள அந்த புரோட்டீன் எடுத்துடணும். அண்ட் அளவுகளை மறந்துடாதீங்க. ஓகேங்களா? ஸோ கார்போஹைட்ரேட் அண்ட் டயட்ரி ஃபைபர் ரோல் இன் பாடி கிளாக். கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட் அண்ட் புரோட்டீன் மூணுமே மேக்ரோ நியூட்ரியன்ட்ல வருது. இந்த ஒரு கிராஃப் போதும் நமக்கு எந்த அளவுக்கு புரோட்டீன் வேணுன்றத சொல்றதுக்கு. இது வந்து நம்முடைய பாடியில சுகர் ஸ்பைக் அண்ட் சுகர் கிராஷ் சொல்லுவோம். அதாவது ஓவர் த பீரியட் நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல இருக்கிற நியூட்ரியன் எந்த அளவுக்கு நம்ம பிளட் சுகரை இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதுன்னு பாக்குறோம். இங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்டா அப்படியே ஸ்பைக் ஆகி தொப்புடின்னு விழுது. நீங்க புரோட்டீன் பாத்தீங்கன்னா கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆகி கிராஜுவலா நமக்கு குறையுது. ஃபேட் அதே மாதிரி தான். இப்போ இதுல கார்போஹைட்ரேட் நான் மொத்தமா விட்டுடுமா? இல்ல. முதல்ல கார்போஹைட்ரேட்னா என்னன்றத பாருங்க. கார்போஹைட்ரேட் இஸ் ஒன் ஆஃப் த மேக்ரோ நியூட்ரியன்ட். மேக்ரோ என்றால் நமக்கு எனர்ஜிக்காக தேவைப்படக்கூடிய சத்துக்கள் நிறைய எடுத்துக்கணும். கார்போஹைட்ரேட் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட். அதுல கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இருக்கும். கொஞ்சம் கெமிஸ்ட்ரி வைஸ் பேசணும் அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுடைய பிரைமரி ரோல் ஒண்ணுதான், எனர்ஜி. இட்ஸ் அ பெட்ரோல் டீசல் ஃபார் அவர் பாடி. எப்படி நமக்கு வந்து ஒரு காருக்கு பெட்ரோல் டீசல் போடுறோமோ நம்ம உடம்புக்கான முக்கியமான ஃபியூவல் இந்த கார்போஹைட்ரேட் தான். இந்த கார்போஹைட்ரேட் எதுலெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே சுகர்ஸ் சொல்லுவோம். நம்ம சக்கரை இருக்கு இல்லையா, சக்கரை இதை பார்க்கலாம். அண்ட் பழங்கள் இருக்கிற ஸ்வீட்ஸ் எதெல்லாம் நமக்கு ஸ்வீட்டா இருக்கோ அது எல்லாமே கார்போஹைட்ரேட் தான். ஓகேங்களா? அண்ட் ஃபைபர் ஒரு கார்போஹைட்ரேட், ஸ்டார்ச்சும் ஒரு கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் என்ன நடக்குது, அதாவது இந்த கார்போஹைட்ரேட் நம்ம உடம்புல எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். நம்ம சாப்பிட்ட ஃபுட்ல இருக்கிற இந்த கார்போஹைட்ரேட் என்ன ஆகும், நமக்கு சிம்பிள் சுகரை பிரேக் டவுன் ஆகும். அதாவது குளுக்கோஸா உடையும். குளுக்கோஸா வந்த அந்த சிம்பிள் சுகர் நம்ம பிளட்ல இன்டெஸ்டைன்ல இருந்து உள்ள போகும். நம்ம பிளட்டுக்குள்ள போன அந்த குளுக்கோஸ் செல்ஸ்க்குள்ள போகும். செல்லுக்குள்ள போயிட்டு நமக்கு அது எனர்ஜியா மாறும். இதுதான் சிம்பிள் இன்ஃபர்மேஷன் அபவுட் கார்போஹைட்ரேட். பட் கார்போஹைட்ரேட் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாமா? கார்போஹைட்ரேட் பொதுவா 2 வகை பிரிச்சுக்கிறாங்க. ஒருத்தவங்களை சிம்பிள் கார்போஹைட்ரேட், அதாவது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட் அப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல வர்றது எல்லாமே மோனோசாக்கரைட். அதுலதான் உங்களுக்கு குளுக்கோஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இன்னொரு வகை இருக்கு. அதுலதான் நமக்கு வந்து பாலிசாக்கரைட்ஸ், ஆலிகோசாக்கரைட்ஸ் அங்கதான் வரும். அதுல 2 வகையா பிரியுது. ஒன்னு ஸ்டார்ச், இன்னொன்னு ஃபைபர். அப்போ இந்த ஸ்லைட்ல நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தகவல் என்னன்னா, ஃபைபரும் கார்போஹைட்ரேட் குடும்பத்தை சார்ந்தது. ஃபைபர் இஸ் அ பார்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட் ஃபேமிலி. ஓகேங்களா? கார்போஹைட்ரேட் குடும்பத்துல வர்றதுதான் ஃபைபர். ஃபைபர் தனி கிடையாது. ஃபைபர் கார்போஹைட்ரேட்ல வர ஒரு டைப். சரிங்களா? இப்போ இந்த சிம்பிள் கார்போஹைட்ரேட்டுக்கும் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. பொதுவா சிம்பிள் கார்போஹைட்ரேட் பேர்ல இருக்கிற மாதிரி சிம்பிளா இருக்கும். அதாவது சிங்கிளா இருக்கும். லைக் குளுக்கோஸ் மாதிரி தனித்தனியா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா ரொம்ப ரொம்ப குழம்ப வேண்டாம். பல சிம்பிள் கார்போஹைட்ரேட் சேர்றப்போ அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா மாறும். அதாவது இது லாங் செயின், அது ஷார்ட் செயின். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ல ஃபைபர் இருக்கும். ஸோ டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். பட் சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல ஃபைபர் சுத்தமா இருக்காது. ஏன்னா அதெல்லாம் சிம்பிள் சுகர், சீக்கிரமா டைஜஷன் ஆகும். அதனால பிளட் சுகர் ஏற்றிடும். எந்த அளவுக்கு பிளட் சுகரை ஸ்பைக் ஆக்குதோ அந்த அளவுக்கு அதை கிராஷ் ஆக்கும். இதுக்கு நேர்மாறா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்கன்னா டைஜஷன் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும். ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கிறதுனால பிளட்ல குளுக்கோஸ் சேர்ற ஸ்பீடும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கும். சுகர் கிராஷ், சுகர் ஸ்பைக் ரெண்டும் நடக்காது. ஏன் ஸ்ரீநாத் சார் இது ரொம்ப முக்கியம் கேட்டீங்கன்னா, சுகர் ஸ்பைக்கும் சுகர் கிராஷும் அடிக்கடி வந்தா நமக்கு சீக்கிரமா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துடும். அது ஃபியூச்சர்ல டைப் 2 டயபெட்டிஸை கொண்டு வந்துடும். அப்போ கார்போஹைட்ரேட்ல நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடணும். இதுல இருக்கிற முக்கியமான வித்தியாசம் பாத்தீங்கன்னா,
காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ல நமக்கு ஃபைபர் இருக்கும். பிகாஸ் ஃபைபர் இஸ் அ டைப் ஆஃப் கார்போஹைட்ரேட் விச் இஸ் நம்ம பாடிக்கு தேவையான முக்கியமான முக்கியமான அந்த ஃபைபர் இருக்கும் அதுல. பட் நீங்க சிம்பிள் கார்போஹைட்ரேட்ல ஃபைபர் இருக்கவே இருக்காது. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது மட்டும் இல்லாம ஆன்டி ஆக்சிடென்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் வேணும்னா நீங்க நிறைய காய்கறிகள் சாப்பிடணும். பிரவுன் ரைஸ் எடுத்துக்கலாம், ஹோல் கிரெயின் இது வீட் சாப்பிடலாம், ஹோல் கிரெயின் உணவுகள் எடுக்கலாம். சிறுதானியத்துல உங்களுக்கு கிடைக்குங்க. ஆனா சிம்பிள் கார்போஹைட்ரேட் ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம சாப்பிடுற சர்க்கரை, சாக்லேட்ஸ், கேக்கு, பிஸ்கெட்டு, பன்னு, இதுல ஈவன் ஒயிட் ரைஸ், ஒயிட் பிரெட், இதுல எல்லாத்துலயும் ஈவன் சோடா, இது எல்லாத்தையும் நீங்க பாக்குறது சிம்பிள் சுகர் தான். அப்ப சிம்பிள் சுகரை எடுக்கலாமா? கண்டிப்பா எடுக்கக்கூடாது. அப்போ எந்த மாதிரி கார்போஹைட்ரேட் சாப்பிடணும்? ஆப்வியஸா நம்ம காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் தான் சாப்பிடணும். ஏன் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும்? முதல்ல காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எந்தெந்த கார்போஹைட்ரேட்ல ஃபைபர் கலந்திருக்கோ, இயற்கையாகவே ஃபைபர் இருக்குதோ அதுதான் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். ஓகேங்களா? சோ இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை நான் சாப்பிட்டேன்னா என்னோட வெயிட் நல்லா இருக்கும். என்னுடைய மெட்டபாலிக் ஹெல்த், அதாவது என் உடம்புல எனர்ஜி உருவாகுது பாத்தீங்களா, நான் குண்டாக மாட்டேன், எனக்கு டயபெட்டிஸ் வராது, இதயம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்குங்க. ஏன்னா நம்ம சாப்பிடுற ஃபுட்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பு எல்லாத்தையும் கடத்துறதுக்கு நமக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபைபர் உதவி பண்ணும். சோ ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. நமக்கு உடம்புல டயபெட்டிஸ் வரதை பிரிவென்ட் பண்ண முடியும். எப்படி? பிளட் சுகரை கரெக்டா மெயின்டைன் பண்றது மூலமா. சோ நம்மளுடைய பாடிக்கு நாம முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை தான் கொடுக்கணும். அப்போ காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் கொடுக்கணும் என்ன பண்ணணும்? ஃபைபர் இருக்கிற ஃபுட்டை சாப்பிடணும். புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? சோ கார்போஹைட்ரேட் என்பது ஒரு வகையான நமக்கு மேக்ரோநியூட்ரியன், தமிழ் அதுக்கு பேர் மாவுச்சத்துன்னு சொல்லுவாங்க. இந்த மாவுச்சத்துடைய முக்கியமான வேலை உடலுக்கு எனர்ஜியை கொடுக்கிறது. முக்கியமாக மூளைக்கு தேவைப்படுற எனர்ஜி இந்த மாவுச்சத்து தான் நமக்கு சீக்கிரமா கொடுக்கும். இட்ஸ் சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி சோர்ஸ். அப்போ இந்த கார்போஹைட்ரேட் முழுவதுமா தவிர்க்கணுமா? அதுக்கு முதல்ல கார்போஹைட்ரேட் இருக்கிற வகைகளை புரிஞ்சுக்கணும். ஒண்ணு சிம்பிள், அதாவது சீக்கிரமா டைஜஷன் ஆகக்கூடிய நார்ச்சத்தே இல்லாம இருக்கிற ஒரு வகையான கார்போஹைட்ரேட். அதுதான் நமக்கு வெள்ளை சக்கரை, நாட்டு சக்கரை, வேற ஒயிட் ரைஸ், பரோட்டால இருக்கக்கூடிய மைதா, இது எல்லாத்துலயுமே இந்த சிம்பிள் சுகர்ஸ் தான் இருக்கும், சிம்பிள் கார்போஹைட்ரேட் தான் இருக்கும். குளுக்கோஸ்லாம் அதுதான். ஓகேங்களா? மால்டோஸ், குளுக்கோஸ் தான் நமக்கு சிம்பிள் சுகர். சரிங்களா? அதுக்கு நேர்மாறா பாத்தீங்கன்னா நமக்கு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதுலதான் நமக்கு ஃபைபர் வருது. மெயினா ஃபைபர் அண்ட் ஸ்டார்ச் இருக்கும். இப்போ ஃபைபர் இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபைபர்னு சொன்னா எல்லாமே ஒண்ணுதானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இந்த இடத்துல நம்ம ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஃபைபர்னு சொன்னா நிறைய பேர் நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, நான் மில்லட் சாப்பிடுறேன், நான் அந்த கஞ்சி குடிக்கிறேன், நான் குயினா சாப்பிடுறேன். இப்படி நிறைய பேர் நிறைய விதமான சோர்சஸ் சாப்பிடுறேன்னு சொல்றேன். நான் பிரவுன் ரைஸ் சாப்பிடுறேன், நான் நிறைய கீரை சாப்பிடுறேன், இதெல்லாம் சொல்றோம். நண்பர்களே, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நார்ச்சத்துல 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு வகை தண்ணியில கரையிற நார்ச்சத்து, இன்னொன்னு தண்ணியில கரையாம இருக்கிற நார்ச்சத்து. பேருக்கு ஏத்த மாதிரி தண்ணியில கரையிற நார்ச்சத்து பேரு சாலிபிள் ஃபைபர்னும், தண்ணியில கரையாம இருக்க நார்ச்சத்து பேரு இன்சாலிபிள் ஃபைபர்னு சொல்றாங்க. நமக்கு இந்த சாலிபிள் ஃபைபர் பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ணுங்க. சட்டைட்டி, மேம் அழகா சொன்னால புரோட்டீன் சாப்பிட்டா நமக்கு சட்டைட்டி கூடும். எஸ், நம்மளுடைய நியூட்ரியன்ட்லயே புரதச்சத்துக்கும் இந்த சாலிபிள் ஃபைபருக்கு மட்டும்தான் சட்டைட்டி கொடுக்கிற பண்பு இருக்கு. சட்டைட்டினா நமக்கு வயிறு ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்க, அதுதான் சட்டை. திருப்தியா சாப்பிட்டதுப்பா அப்படின்னு ஃபீல் வருது பாத்தீங்களா? அது புரோட்டீனாலையும் ஃபைபர், அதாவது சாலிபிள் ஃபைபர்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். அடுத்து நிறைய பேர் எனக்கு கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து உடலுக்குள்ள போற கொலஸ்ட்ராலை தடுத்து இன்டெஸ்டைன், அதாவது சிறுங்குடல்ல இருந்து அப்படியே அதை உள்ள போகாம தடுத்து பெருங்குடலை கொண்டு வெளியே அனுப்பணும்னா அதுக்கு சாலிபிள் ஃபைபர் வேணும். அது மட்டும் இல்ல, நம்ம குடல் இருக்கு இல்லைங்களா, கட்ல லட்சம் கோடி பாக்டீரியாஸ் இருக்கு. உண்மைதானுங்க? கட் மைக்ரோபியம் சொல்லுவோம் இல்லையா, அதோடைய சாப்பாடு சாலிபிள் ஃபைபர் தான். தென் நம்ம பிளட் சுகர் இம்ப்ரூவ் பண்றதும் சாலிபிள் ஃபைபர் தான். இந்த சாலிபிள் ஃபைபர் வேணுமா உங்களுக்கு? ஆப்பிள் இருக்கு, பீன்ஸ், மேம் சொன்னாங்களே பீன்ஸ், அந்த ப்ளூ ஜோன்ல பாத்தீங்க அதிகமா சாப்பிடும் சொன்னாங்க பாருங்க, அந்த பீன்ஸ் தான். பீன்ஸ் சாப்பிடணும். ஸ்வீட் பொட்டேட்டோ, நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிடலாம், லென்டில்ஸ் சாப்பிடலாம். இதெல்லாம் நமக்கு சாலிபிள் ஃபைபர் கிடைக்கும்.
சரிங்களா? சோ நம்ம சாலிபிள் ஃபைபர் எடுத்துக்கிறப்போ நம்ம பாடிக்குள்ள அந்த குட் பாக்டீரியா இம்ப்ரூவ் ஆயிட்டு கூடவே அந்த சுகர் லெவலையும் கரெக்டா பார்த்துக்க உதவி பண்ணுது. சார் அப்போ இன்சாலிபிள் ஃபைபர்னா என்ன சார்? தண்ணியில கரையாத ஃபைபர். இந்த ஃபைபருடைய மெயின் வேலை நம்மளுடைய லார்ஜ் இன்டெஸ்டைன் மலக்குடல் சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த மலக்குடலை சுத்தப்படுத்துறது இந்த இன்சாலிபிள் ஃபைபர். அதாவது நம்மளுடைய ஸ்டூல் சொல்லக்கூடிய அந்த மலத்தை என்ன பண்ணும்னா அதை ஒரு பல்க் ஆக்கி அதை வெளியே கொண்டு வர செய்யும். இதோடைய வேலை என்ன? பெருங்குடலுக்கு உதவி பண்ணும். சாலிபிள் ஃபைபர் வேலை என்ன? சிறுங்குடலுக்கும் கூடவே டைஜஷனுக்கும் பெரிய அளவு உதவி பண்ணும். சோ இன்சாலிபிள் ஃபைபர் தான் நமக்கு மலக்குடல் அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைனை சுத்தப்படுத்தி அதோடைய ஆரோக்கியத்துக்கு உதவி பண்ணுது. வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டோமா? நமக்கு கட் ஹெல்த் நல்லா இருக்கணும், கூடவே சுகரை ஹெல்த்தியா பாத்துக்கணும், கொலஸ்ட்ராலை ஹெல்த்தியா பாத்துக்கணும்னா நமக்கு என்ன வேணும்? சாட்ல போடலாமா? எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல் ஹெல்த்தியா இருக்கணும், என்னுடைய குளுக்கோஸ் லெவல் ஹெல்த்தியா இருக்கணும், என்னுடைய கட் ஹெல்த் நல்லா இருக்கணும். அப்ப எனக்கு சாலிபிள் ஃபைபர் வேணுமா, இன்சாலிபிள் ஃபைபர் வேணுமா? நமக்கு என்னங்க வேணும்? நமக்கு சூப்பர் அபிஷேக், குட். நமக்கு சாலிபிள் ஃபைபர் தான் வேணும். இந்த வித்தியாசத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லா ஃபைபரும் ஒண்ணு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம சில சமயம் என்ன பண்றோம்னா இன்சாலிபிள் ஃபைபர் சாப்பிட்டுட்டு பெனிஃபிட் எப்படி எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு இன்சாலிபிள் ஃபைபர் வேணுமா? உங்களுக்கு பிரவுன் ரைஸ் சிறுதானியத்துல இருக்கும், மில்லட்ஸ், சாம, வரகு, இதெல்லாம் உங்களுக்கு இன்சாலிபிள் ஃபைபர் தான் கிடைக்கும். சாலிபிள் ஃபைபர் கிடைக்காது. சாலிபிள் ஃபைபர் அவ்வளவு சீக்கிரம் நம்ம கிடைக்கிறது கஷ்டம். சரிங்களா? சோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு இன்சாலிபிள் ஃபைபரை எடுக்கணும். ஏன்னா அது கிடைக்கிறது ஈஸி. பட் கவனம் முழுவதும் சாலிபிள் ஃபைபர்ல இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிற இந்த பிக்சரை பாருங்க. சோ நம்ம பாடிக்குள்ள இந்த சாலிபிள் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகுது, இன்சாலிபிள் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நம்ம வாய் வழியா தாண்டி ஈசோபேகஸ் வழியா மாறி வயிற்றை தாண்டி சிறுகுடலுக்கு போகுது. அங்கதான் சாலிபிள் ஃபைபர் வேலை. இந்த சாலிபிள் ஃபைபர் என்ன பண்ணுது? சுகரை ட்ராப் பண்ணி, ஃபேட், கொலஸ்ட்ரால் ட்ராப் பண்ணி அதோடைய அப்சார்ப்ஷனை தடுத்துரும். நீங்க இந்த இடத்துல பெருங்குடல பாருங்களேன், இன்சாலிபிள் ஃபைபர் அது நம்ம பவல் மூவ்மெண்ட், முக்கியமா அந்த கழிவை வெளியே அனுப்புறதுக்கு உதவி பண்ணுதுங்க. ஓகேங்களா? சோ மேக் ஷூர் நம்ம டயட்ல சாலிபிள் ஃபைபர் இருக்கணும், கூடவே இன்சாலிபிள் ஃபைபர் கொஞ்சம் இருக்கலாம். சோ எப்படி ஃபைபர் நம்மளுடைய கட்டை சப்போர்ட் பண்ணது பாருங்க. கட் மைக்ரோபியம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நமக்கு சாலிபிள் ஃபைபர் வேணும். டயட்ரி ஃபைபர் நியூட்ரி அப்சார்ப்ஷன் உதவி பண்ணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைபர் நமக்கு ஒரு ப்ரீபயோட்டிக் ஆக்ட் ஆகுது, எஸ்பெஷலி குட் பாக்டீரியாவோட சாப்பாடா இருக்கும். அண்ட் இந்த ஃபைபர் கொலஸ்ட்ராலையும் பிளட் சுகரையும் ட்ராப் பண்ணும். அதாவது பிளட்டுக்குள்ள போக விடாது அவ்வளவு சீக்கிரம், பொறுமையா தான் போக விடும். அண்ட் இன்னொரு பெரிய பெனிஃபிட், இன்ஃப்ளமேஷனை குறைக்குதுங்க. தென் அவர் ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் பண்ண உதவியா இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேக் ஷூர் உங்க டயட்ல நீங்க ஃபைபர் எடுத்துக்கிற மாதிரி பாருங்க. சாலிபிள் ஃபைபர் இருக்கணும், இன்சாலிபிள் இருக்கணும். அப்பதான் டாக்ஸின்ஸ் வெளியே அனுப்ப. சரிங்களா? சோ இந்த ஒரு சின்ன பிக்சர்ல உங்களுக்கு ஈஸியா புரியும் எப்படி அந்த ஃபைபர் சுகர் அதாவது குளுக்கோஸை ஏற விடாது, அதிகமாக்க விடாது. இது ஒரு கிளினிக்கல் ஸ்டடிங்க, அதாவது ஆய்வு. இது இந்த ஆய்வுல என்ன பண்ணிருக்காங்க, சுகர் அதாவது வெறும் குளுக்கோஸ் ஃபைபர் இல்லாம கொடுத்திருக்காங்க. இன்னும் சில பேருக்கு ஃபைபரோட கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபைபரே எடுத்துக்காம குளுக்கோஸ் எடுத்துக்கிட்டவங்களுக்கு பிளட் சுகர் சீக்கிரம் அதிகமா இருக்கு, அப்படியே ஸ்பைக் ஆயிருக்கு. அதுவே ஃபைபரோட எடுத்தவங்களுக்கு அந்த ஸ்பைக் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்திருக்கு. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டயட்ல நீங்க ஃபைபர் எடுங்க. ஃபட்டீக குறைக்குது, எனர்ஜியை சஸ்டைனபிளா, அதாவது சுகர் உடனடியா ஏறி உடனே இறங்க விடாதுங்க, கிராஜுவலா உங்களுக்கு இருக்கும். அண்ட் டயட் நமக்கு பெட்டர் குவாலிட்டியா இருக்கும், டைஜஷனும் நமக்கு நல்லா நடக்கும். சோ எவ்வளவு ஃபைபர் சார் சாப்பிடுறது, இது ஒவ்வொருத்தருடைய கேலரிஸ் இன்டேக்கை பொறுத்து மாறுதுங்க. ஃபார் எவ்ரி 1000 கேலரிஸ் நம்ம 14 கிராம் ஃபைபர் பொதுவா சாப்பிடணும்னு சொல்றோம். பட் ஒரு கணக்கு இங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஆர்டிஏ 2020 ஆர்டிஏ பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பொறுத்து ஃபைபரோட அளவு மாறுது. நீங்க மென்னா இருக்கீங்க, ஒரு மாடரேட்டான ஒரு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப செடென்டரியில ஒரு மாடரேட்டான லைஃப் ஸ்டைல் இருக்கீங்கன்னா 30 கிராம் ஃபைபர் போதும். மாடரேட்டான செடென்டரியா இருக்கிறவங்களுக்கு 40 கிராம் வேணும். ரொம்ப ஹெவியான ஒர்க்லாம் பண்றவங்களுக்கு 50 கிராம் ஃபைபர் ஒரு நாளைக்கு நம்ம சாப்பிடணும் ஃபார் அடல்ட் மென். உமனுக்கு பாத்தீங்கன்னா மாடரேட்டான லைஃப் ஸ்டைல் இருக்கிறவங்களுக்கு, ஒரு ஒர்க் நான் ரொம்பலாம் ஓரளவுக்கு பண்ணுவாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு 25 கிராமும், செடென்டரியா இருக்கிறவங்களுக்கு 30 கிராமும், நல்லா ஹெவி ஒர்க் அவுட் பண்றவங்களுக்கு 40 கிராம் ஃபைபர் ஒரு நாளைக்கு எடுக்கிற மாதிரி பாருங்க. பட் என்னோட சஜஷன், மினிமம் ஒரு நாளைக்கு 35 கிராம்ல இருந்து 40 கிராம் எல்லாரும் உங்க ஃபைபர் எடுக்கிற மாதிரி பாருங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி எடுக்கிறோமா சார்?
எடுக்கிறோம் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியன்ஸ், எஸ்பெஷலி இந்தியன்ஸ் 10ல் 7 பேர் அவங்க உடம்புக்கு தேவையான ஃபைபரை எடுக்கிறதே இல்ல. எத்தனை பேருங்க? 70% ஆஃப் இந்தியன்ஸ். 140 கோடியில 70% தான் நீங்க கணக்கு பண்ணிக்கங்க. அத்தனை பேர் அவங்க டயட்ல ஃபைபரை சாப்பிடுறதே இல்ல. சரி, ஃபைபர் தான் சாப்பிடுறது இல்ல, அப்போ அதுக்கு பதிலா என்ன சாப்பிடுறாங்கன்னா, நம்ம மக்கள் அவங்களுடைய எனர்ஜி இன்டேக்குக்கு அதிகமான சிம்பிள் கார்போஹைட்ரேட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு கணக்கு இருக்குங்க, எவ்வளவு சாப்பிடணும் ஒரு கணக்கு இருக்கு. அக்செப்டபிள் மேக்ரோநியூட்ரியன் டிஸ்ட்ரிபியூட்டர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஸ்ட்ரிபியூஷன் ரேஞ்ச் சொல்லுவாங்க, AMDR. ஒரு அடல்ட்டுக்கு அவருடைய கேலரி இன்டேக்ல ஒரு நாளைக்கு 50ல இருந்து 55% தான் அவரு கார்போஹைட்ரேட்ல இருந்து சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லவே இல்லைங்க. நம்ம டயட்ல இன்னைக்கு பீப்புளுடைய கன்சப்ஷன்ல கிட்டத்தட்ட 1/3 கேலரி இன்டேக் வந்து நமக்கு வந்து இந்த ஹோல் கிரெயின்ல வர சொல்றாங்க. பட் ஆனா நம்ம சிம்பிள் கார்போஹைட்ரேட் அதிகமா எடுத்துட்டு இருக்கோம். 47%, அதாவது இந்த ஹோல் கிரெயின்ல இருந்து ஒரு ஆவரேஜ் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டு பாத்தீங்கன்னா 47% கேலரிஸ் ஹோல் கிரெயின்ல வந்துட்டு இருக்கு. அது இன்னும் அதிகமாகுது, 70% ரூரல் ஏரியால இருந்து வருதுங்க. சோ ப்ராசஸ் ஃபுட் 10% அளவுக்கு இருக்கு. அர்பன் ஹவுஸ் ஹோல்ட்ல பாத்தீங்கன்னா ஈவன் ஹையர் இன்கம் எடுத்துக்கிறோம் கூட அவங்களுடைய ஃபுட் இன்டேக், கேலரி இன்டேக்ல ப்ராசஸ்டு ஃபுட்ல இருந்து 30% வருது, விச் இஸ் நாட் குட். சோ கார்போஹைட்ரேட்டை நாங்க தப்புன்னு சொல்லலைங்க, ஆனா கார்போஹைட்ரேட் சரியான கார்போஹைட்ரேட்டா சாப்பிடுங்க, அது சரியான அளவுல சாப்பிடுங்கன்னு சொல்றோம். இப்ப அளவை பத்தி பாத்தீங்க, இப்ப குவாலிட்டி பத்தி கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா குவான்டிட்டி மட்டும் கார்போஹைட்ரேட்டை முடிவு பண்றது இல்லைங்க, குவாலிட்டியும் இம்பார்ட்டன்ட். குவாலிட்டினா எதை சொல்றோம்னா, கார்போஹைட்ரேட்ல 2 விஷயம் பார்க்கணும். ஒன்னு கிளைசமிக் இண்டெக்ஸ், இன்னொன்னு கிளைசமிக் லோட். இது ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம்? உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். ஒரு உணவை சாப்பிட்ட பிறகு எவ்வளவு சீக்கிரம் என்னுடைய பிளட் சுகரை ஏத்துதுன்னு சொல்றது கிளைசமிக் இண்டெக்ஸ். ஹவு குவிக் என்னோட பிளட் சுகர் எந்த அளவுக்கு, எவ்வளவு சீக்கிரம், ஹவு குவிக் என்னோட பிளட் சுகர் ரைஸ் ஆகுது அப்படின்றத சொல்லக்கூடிய அளவு தான் கிளைசமிக் இண்டெக்ஸ். எந்த அளவுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கும் அந்த அளவுக்கு அந்த உணவு என் பிளட் சுகர் அதிகமாக்கும் குறைஞ்ச நேரத்துல. அதுதான் கிளைசமிக் இண்டெக்ஸ். கிளைசமிக் லோட்னா பொதுவா அது வந்து இதுல குவான்டிட்டியும் வரும். உங்களுக்கு இண்டெக்ஸ்ல பெருசா குவான்டிட்டி இருக்காது, அந்த ரேஷியோல அந்த டைம் தான் கணக்கு. எனக்கு கொஞ்ச நேரத்துல எவ்வளவு சுகர் ஏறுது அது கிளைசமிக் இண்டெக்ஸ். எவ்வளவு ஏறுது அந்த குவான்டிட்டியும் கன்சிடர் பண்றது லோடு. இதோட நார்மல் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 55க்கு கம்மியா இருக்கணும் GI. GL 1ல இருந்து 10க்குள்ள இருக்கலாம். சோ மேக் ஷுர் உங்க உணவுடைய அந்த GI GL ரெண்டுத்தையும் பாருங்க. இதுல சில பேர் என்ன பண்றாங்க, GI மட்டும் பாக்குறாங்க. ப்ளீஸ் அதை மட்டும் பார்க்காதீங்க, GLையும் சேர்த்து பாருங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் டு அவர் நியூட்ரலைட் GI பத்தி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்கோம். லோ GI ஃபுட் சொல்லியிருக்கோம். கொஞ்சம் GLையும் பாருங்க. ஏன்னா இங்க ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பாருங்க, வாட்டர்மெலன் GI ரொம்ப அதிகம், ஆனா GL ரொம்ப கம்மி. ஏன்? அதுல நிறைய தண்ணி தான் இருக்கு. சோ GI மட்டும் பார்த்து உணவை தேர்ந்தெடுக்காதீங்க, கூட GLையும் பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த GI GL ரெண்டுமே கரெக்டா பார்த்து சாப்பிட்டோம்னா வெயிட் மேனேஜ்மெண்ட், எனர்ஜி சஸ்டைண்டா இருக்கு, கான்சென்ட்ரேஷன், பிளட் சுகர், லிப்பிட் லெவல், ஹார்ட் ஹெல்த் எல்லாத்துக்கும் நல்லதுங்க. அப்போ நம்ம சாப்பிடுற ஃபுட் எப்படி இருக்கு பார்க்கலாமா? நம்ம டெய்லியும் சாப்பிடுறோம், இட்லி சாப்பிடுறோமா? இட்லியுடைய GI 70ங்க, 70. நம்முடைய பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ் கார்ன்ஃபிளெக்ஸ் தான் சொல்றாங்க பாருங்க, இருக்கிறதே ஒஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு அது புரியல. இருக்கிறதே ஒரு ஒஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வந்து ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம மூளைச்செலவு பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி சீரியல்ஸ்ல 81 GI, ஃபுல்லா சுகர். ஒயிட் பிரெட்டுக்கு 75, இன்ஸ்டன்ட் ஓட்ஸ்ன்றாங்க பாருங்க, போட்டு உடனே தண்ணியில கொதிக்க வச்சு பால்ல கொதிக்க வச்சு சாப்பிடுறது 79. சோ நாம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு லோ GI ஃபுட் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி சிம்பிள் ஸ்டார்ச், அரிசி, அதுல சிம்பிள் ஸ்டார்ச் அதெல்லாம் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா சுகர் ஸ்பைக், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், வெயிட் கெயின், மசில் மாஸ் லாஸ் ஆகிறது, சுகர் மாதிரியான டயபெட்டிக் கண்டிஷன் மாதிரி மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் எல்லாம் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகும். சோ அதுக்கு நேர்மாறாதான் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச். ஏன் நான் இந்த சைடு இங்க முக்கியமா கொண்டு வந்திருக்கேன்னா, பொதுவா வெறும் ஸ்டார்ச் மட்டும் பார்த்து நம்மளுடைய ஃபைபர்ல தப்பா நினைச்சுக்கிறாங்க. நம்ம ஃபைபர்ல இருக்கிறது ஸ்டார்ச் இல்ல, அது ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச். ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச்னா நம்ம பாடியால டைஜஸ்ட் பண்ண முடியாம இருக்கக்கூடிய ஸ்டார்ச் அது. அப்புறம் எனக்கு என்ன சார் பெனிஃபிட் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுகர் லெவலை குறைக்குது, இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் விட முக்கியமா கட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய கட் ஹெல்த், அந்த குடல்ல இருக்கிற பாக்டீரியாஸ்க்கு உணவா மாறுது. அண்ட் நம்மளுடைய ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இதை பத்தி நாங்க கட் ஹெல்த் நிறைய பேசுறோங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டயட்ல அதுவும் சாலிபிள் ஃபைபர் வேணும்னா
பெஸ்ட் சாலிபிள் ஃபைபர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்ச் தான். ஸோ அதையும் நம்மளுடைய ப்ராடக்ட்ல உங்களுக்காக கொடுத்துருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் தான் சொல்றேன், உங்களுக்கு முக்கியமா சொல்றேன். கார்போஹைட்ரேட் நமக்கு கண்டிப்பா வேணும், அதுவும் காலையில எடுத்துக்கணும். ஏன்னா காலையில தான் நம்ம மெட்டபாலிசம் இருக்கும், காலையில தான் இன்சுலின் கிடைக்கும், மறந்துடக்கூடாது. நைட்ல இன்சுலின் இருக்காது, காலையில இன்சுலின் இருக்கும். கட் பாக்டீரியாவுக்கு நம்ம சாப்பாடு போடணும், ஓகேங்களா? சோ மார்னிங் நியூட்ரிஷன்ல கார்போஹைட்ரேட் இருக்கலாம், ஆனா ஹீரோ இல்லாம இருக்கக்கூடாது. புரோட்டீன் கண்டிப்பா இருக்கணும். அண்ட் கார்போஹைட்ரேட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கணும். தட் இஸ் த மெயின் டேக் அவே. சிம்பிள் கார்போஹைட்ரேட் கிட்டே போகாதீங்க. கார்போஹைட்ரேட் சொன்னா அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கணும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்னா அதுல ஃபைபர் இருக்கணும். ஃபைபர்னா கண்டிப்பா அதுல சாலிபிள் ஃபைபர் இருக்கணும். இத கரெக்டா பண்ணோம், காலையில எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய அந்த எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நம்முடைய அந்த லேசினஸ், ஸ்லீப்லெஸ்னஸ் குறைஞ்சிரும், ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறையும், ஒர்க் லோட நம்மளால பாத்துக்க முடியும், இன்சுலின் சென்சிட்டிவ் இம்ப்ரூவ் ஆகும், நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ மேக் ஷூர் நம்மளுடைய காலை உணவுல ஃபைபர் எடுங்க. அந்த ஃபைபர் எடுத்துக்கிறப்போ நம்மளுடைய அந்த சட்டைட்டி சென்சேஷன் கூடுது, பிளட் லெவல், பிளட்ல இருக்க குளுக்கோஸ் லெவலை கரெக்டா கிராஜுவலா பாத்துக்கும். அண்ட் மேம் சொன்னாங்க பாத்தீங்களா, கேஸ்ட்ரிக் எம்டிங். நான் திரும்ப சொல்றேன், இந்த மாதிரி டைஜஷன் சட்டைட்டி கொடுக்கறதுக்கும் சரி, அந்த கேஸ்ட்ரிக் எம்டியும் சரி, டிலே பண்ணக்கூடிய ரெண்டு நியூட்ரியன்ட் பாத்தீங்கன்னா, ஒன்னு புரோட்டீன், இன்னொன்னு இந்த ஃபைபர். பொதுவா ஃபைபர் நியூட்ரியன்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க, பட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ல வர ஒரு வகை. ஸோ மேக் ஷுர் நம்முடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்ப புரியுதா ஏன் நம்ம நியூட்ரலைட் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல புரோட்டீனும் ஃபைபரும் சேர்த்தாங்கன்ற பதில் கிடைச்சதா இப்ப உங்களுக்கு? ஏன்னா புரோட்டீனுக்கும் ஃபைபருக்கும் மட்டும் தான் அந்த பெனிஃபிட் கொடுக்க முடியும். எந்த பெனிஃபிட்டுங்க? நம்மளுடைய அந்த எனர்ஜிக்கு தேவையான ஃபியூவல், பிளட் குளுக்கோஸை கிராஜுவலா ஏத்தி கிராஜுவலா இறக்கி சட்டைட்டி கொடுத்து நம்முடைய அந்த கேஸ்ட்ரிக் எம்டிங்க டிலே பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் மீலுக்கும் உங்களை தயார்படுத்திடுங்க. ஸோ மேக் ஷுர் உங்க டயட்ல இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. பீன்ஸ், பார்லி, ஓட்ஸ், ஹோல் வீட், பிரெட் சாப்பிடுங்க, பட் ஹோல் வீட் சாப்பிடுங்க. அவகேடோ, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, இந்த மாதிரி உணவுகளை அதிகமா சேருங்க. உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டுக்கு, முக்கியமா ஃபைபருக்கு நீங்க இதெல்லாம் பண்ணலாம். அண்ட் இந்தந்த உணவுகள் முக்கியமா நம்ம சாப்பிட்ற உணவு, நீங்க இட்லி சாம்பார் எடுங்க, பட் நிறைய காய்கறி போடுங்க, யோகட் எடுங்க, ஹோல் ஃப்ரூட் எடுத்துக்கங்க. அண்ட் ஒரே விஷயம் என் பார்ட் முடிக்கிறேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைபரும் புரோட்டீன் ஒன்னா சரி, they are best partners. They are best partners. Fiber and protein, whole grain and legumes, best partners. Low GI food தேர்ந்தெடுங்க, குக்கிங் டெக்னிக்ல மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு நான் ஒரு விஷயம் புரிய வச்சுட்டோம். புரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சோ டஸ் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அப்படின்னா கெட்டவல்ல, அந்த கார்போஹைட்ரேட்டுக்குள்ள இருக்கிற பெஸ்ட் கார்போஹைட்ரேட் எடுக்கணும். தட் இஸ் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட். அந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃபைபர் எடுக்கணும், which is soluble fiber. So best protein, best fiber யாருகிட்ட இருக்கு? நம்ம நியூட்ரிலெட் கிட்ட இருக்கு. சோ அத பத்தி இன்னும் அடுத்தடுத்த ஒரு செஷன்ல நிறைய பாஸ்கெட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ தேங்க்யூ சோ மச். சோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்க நம்புறேன், மார்னிங் நியூட்ரிஷன்ல ஏன் புரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கணும்ன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். எஸ், தேங்க்யூ மேம், ஓவர் டு யூ. தேங்க்யூ so much.